அனைவருக்கும் வணக்கம். வடமாகாணத்தினால் நடாத்தப்படுகின்ற தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு முன்னாய்த்த செயற்பாடாக இந்த வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்துகின்ற இந்த திட்டத்திலே வினாத்தாள் ஒன்று எவ்வாறு செய்வது, அதாவது பகுதி ஒன்று எவ்வாறு செய்வது என்ற விளக்கத்தை இன்றைய வகுப்பினூடாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எனவே இதற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற வடமாகாண கல்வி திணைக்களத்தின் சார்பாக முதல் எல்லோரையும் வரவேற்கின்றேன். அத்துடன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பாடத்தை ஆரம்பிப்போம். இங்கே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு வரக்கூடிய 2 வகையான வினாத்தாள் இருக்குது. ஒன்று பகுதி 1, அதே போல பகுதி 2, அதாவது வினாத்தாள் 1, வினாத்தாள் 2. இந்த வினாத்தாள் 1 நுண்ணறிவு சேர்ந்த வினாக்கள் வருகின்றன. அதாவது 14 திறன்களை உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற நுண்ணறிவு சேர்ந்த வினாக்கள் இங்கே பரீட்சைக்கு தயாரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் பல்வேறுபட்ட பகுதிகள் ஊடாக இந்த வினாக்கள் தயாரிக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் எவ்வாறு அந்த பகுதியிலே நுழைஞ்சி அதை விரைவாக செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். இதிலே சில விடயங்களை மட்டும் இன்றைய பகுதியில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது நுண்ணறிவு பகுதியிலே சில வினாக்கள் வரும். அந்த வினாக்களில் எல்லா மாணவர்களும் தடங்கள் ஏற்படுகின்ற நிலைமை காணப்படுது. அந்த தடங்கள் காரணமாக அங்கே நேரம் வீண்விரியம் செய்யப்படும். 45 நிமிஷத்துல 40 கேள்வி செய்ய வேண்டும். இப்போ 45 நிமிடத்தில் 40 கேள்வி செய்ய வேண்டும் என்றால் சில இலகுவான வழிமுறைகளை கையாளுவதனூடாக அந்த 40 வினாக்களையும் மிக விரைவாக செய்யலாம். அப்போ கடினமான வினாக்கள் விரைவில் இல்லை. இந்த இலகுவான வழிமுறைகளை பின்பற்றி செய்து மீதமாக உள்ள நேரத்தை அந்த கடினமான வினாக்களுக்கு பயன்படுத்தலாம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது, இந்த வினாவிலே ஏறும் சறுக்கும் மேற்பரப்புகளின் உச்சிக்கு ஏற முயற்சிக்கும் தடவைகளின் எண்ணிக்கை இலகுவாக காணும் முறை. அவ்வாறென்றால் இந்த ஒரு குறித்த தூரத்தை தந்துவிட்டு அந்த தூரத்திலே தவளை ஏறுகின்றது, அதன் பின்னர் அது ஏறுற அளவிலிருந்து சறுக்கிறது. ஆக எத்தனையாவது தடவை அது செல்லும் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு வினாவை பார்ப்போம். இங்கே பாருங்கள், 40 சென்டிமீட்டர் உயரமான சிறிய சுவரொன்றில் ஏறும் நத்தை ஒன்று 1 நிமிடத்தில் 8 சென்டிமீட்டர் வரை 4 சென்டிமீட்டர் சறுக்கும். எனவே நத்தை சுவரின் மேற்பரப்பை எத்தனையாவது நிமிடத்தில் அடையும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்கலாம், இதில் எத்தனையாவது தடவை, அப்போ எத்தனையாவது தடவையில் என்று இங்கே வர வேணும். அப்போ எத்தனையாவது தடவையில் அடையும் என்று இங்கே பார்க்கலாம். அப்போ பார்ப்போம், இதில் என்னென்றால் நாங்கள் உயரத்தை நாங்கள் போட வேணும். அப்போ உயரம் 40 சென்டிமீட்டர். அப்போ உயரத்திலிருந்து 40 சென்டிமீட்டர் உயரம். அப்போ உயரம் 40லிருந்து இங்கே ஏறளவு 8. அப்போ 8 கழிக்கிறது. 8 கழிச்சா வார மிகுதி இங்கே வட்டி செய்யலாம். இங்கே 3 10 10லிருந்து 8 போனால் 2, இங்கே 3 32. வாரம் மிகுதி 32. 32லிருந்து நாங்கள் பிறகு என்ன செய்யறோம்னா 8 மீட்டர் ஏறி 4 மீட்டர் சறுக்க போகுது. அப்போ ஏறி சறுக்கிற இட வித்தியாசம் இருக்குது. ஏறி சறுக்கிற இட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஏறி சறுக்கிற இட வித்தியாசம் 8க்கும் 4க்கும் இடையில இட வித்தியாசம் 4. ஆக 32 நாங்கள் என்ன செய்யணும், 4ஆல் வகுத்தா 4 8 32 பேர். 4 8 32 என்றால் மேலதிகமே நாங்கள் இங்கே 8 ஒன்று கழிச்சினாங்க, அதை இங்கே கூட்டுறது. அப்போ கூட்டினால் இங்கே விடைய வாரது 9. அப்போ நாங்கள் விடைய 9 என்று வளர்க்கலாம். அப்போ இதில் திருப்பி பார்ப்போம். எத்தனை 40 சென்டிமீட்டர் உயரமான சிறிய சுவரொன்றில் ஏறும் நத்தை ஒன்று 1 நிமிடத்தில் 8 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் சறுக்கும். எனவே நத்தை சுவரின் மேற்பரப்பை எத்தனையாவது தடவையில் அடையும். அப்ப இதுக்கு பார்ப்போம். இதுல நாங்கள் எடுக்கப்பட்ட விடயம் என்னென்றால்,
இங்கே 40 சென்டிமீட்டர் என்ற தொகையை எடுத்தினாங்க மொத்த உயரம். அதுக்கு பிறகு அதில் ஏறுற அளவு எடுத்தினாங்க. அதுக்கு பிறகு சறுக்குற அளவு இவ்வளோத்தையும் தான் நாங்கள் எடுத்தினாங்க. அப்போ ஏறி சறுக்கி வார இடைவித்தியாசம், ஏறி சறுக்கி வார இடைவித்தியாசம் 4. அப்போ ஏறி சறுக்கி வார மீதி 4. அப்போ அந்த 4 தான் இங்கே பவுரோடு எடுத்தினாங்க. அப்போ 40லேருந்து ஏறுற அளவை கழிச்சினாங்க. அதான் நீங்கள் செய்யினாங்க. 40லேருந்து ஏறுற அளவு இங்கே இருக்குது, அதை கழிச்சினாங்க. பேருந்து இந்த இடைவித்தியாசம் இருக்குது. அதாவது 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர் ஏறி 4 மீட்டர் சறுக்கி வரைக்கும் மீதியே அவர் 8ல் 4 போனால் 4. அப்போ மீதியாக அவர் ஒரு தடவையில் ஏற உள்ளது 4. ஆகவே அந்த 4ஆல் பிரிச்சினாங்க. இங்கே 4 × 32. ஏன் இந்த ஒன்றை கூட்டுறோம்ன்றது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒன்றை கூட்டுறது ஒரு விடயம் இல்லை. நாங்கள் ஒரு உதாரணமே 8 மீட்டர் அந்த 8 மீட்டர் கடைசியில் தொங்கி பிடிச்சிடுவேன். அப்போ கடைசியில் அந்த குறித்த இடத்து 40 சென்டிமீட்டரில் சறுக்காமல் மேலே ஏறிடுது. அப்போ அந்த ஏறுற அந்த 8 சென்டிமீட்டரை நாங்கள் ஒரு தடவை எடுக்கிறோம். இந்த கழிக்கப்படுற இங்கே கழிக்கப்படுற இந்த 8 சென்டிமீட்டர் ஒரு தடவை மாறித்தான் இங்கே வருது. அதுக்கு தான் அந்த ஒன்றை எடுத்துனாங்க. மற்றபடி 8 மீட்டர் 4 மீட்டர் சறுக்கி கொண்டா இருக்க போகுது. அப்போ 4 மீட்டர் சறுக்குனா மீதியை ஒரு தடவையில் ஏறுறது 4 மீட்டர் தான். அப்போ அதுதான் 4ஆல் பிரிக்கிறாங்க. மீதியை உள்ளது 4ஆல் பிரிக்கிறாங்க. அப்போ பிரித்து இப்படி எடுத்தது. அப்போ ஒன்று கழித்தல் அடுத்தது வகுத்தல். 2 செயல்பாடு இங்கே செய்துவிட்டா சரி. கழித்தல் வகுத்தல். கழிக்கிறது மொத்த சென்டிமீட்டர்லேருந்து ஏறுகளவை கழிக்கிறது, வகுக்கிறது அந்த கழித்த வந்த மிகுதியை ஏறி சறுக்கி வந்த மீதியால் வகுத்து விட்டால் சரியே வரும். அப்போ இந்த மாதிரியான கணக்குகள் இந்த தவளை ஏறுறங்கிற மெதட்டில் வர இந்த மாதிரியான கணக்குகளை இந்த முறையில் கழித்தல் வகுத்தல் 2 செய்யமுறை. கழிக்கிறது முதலாக அடுத்த வகுக்கிறது, கழித்தல் வகுத்தல் 2 செயற்பாட்டில் இந்த இதை செய்யலாம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்த்தால் சறுக்கு மரம் ஒன்றில் ஏறும் வீரன் உள்ளவன். அதே போலதான் நாங்கள் இதுக்கும் சறுக்கு மரம் ஒன்றில் ஏறும் வீரன் பார்ப்போம். 35 மீட்டர் உயரமுள்ள உயரம் 35 முதல் வகையை குறிப்போம். என்னென்ன வகை இருக்கு. உயரமுள்ள சறுக்கு மரம் ஒன்றில் ஒரு தடவை 5 மீட்டர் இருக்கும். 5 மீட்டர் 2 மீட்டர் சறுக்க போகிறோம். அப்போ நாங்கள் இதில் விஷயம் என்னென்றால் தகவலை குறிக்கிறோம். இது மொத்த உயரம் இது ஏறளவு, இது சறுக்கு. அப்போ இதை பார்க்க அப்போ வேறங்க இங்கே 35 மீட்டர் உயரமுள்ள சறுக்கு மரம் ஒன்றில் ஒரு தடவை 5 மீட்டர் தூரம் ஏறி 2 மீட்டர் சறுக்குவாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே போட்ட போல கழித்தல், அடுத்தது வகுத்தல் 2 வேலையில் செய்வோம். முதலாவதுல கழித்தல். அப்போ 35 நாங்கள் ஏறளவு 5 கழிக்க போகிறோம். கழிச்சா 30 நாங்கள் 5 மீட்டரில் 2 மீட்டர் சறுக்கினா இட வித்தியாசம் 5 2. அப்போ கழிச்சு வர மீறி சறுக்கி வர மீறி 3. அந்த 3ஆல் இங்கே 30 3ஆல் வகுக்கிறோம். அப்போ 3 10 30 சரி. இது சொல்லிட்டு நாங்கள் செய்யலாம் 30. அப்போ இங்கே விட என்னோட 10 அதோட சக 11. அப்போ விட 15. இந்த மாதிரி இதுக்காக செய்யலாம். அந்த ஒன்று கழித்தல் முறை, அடுத்தது வகுத்தல். அப்போ இதில் என்னோட வித்தியாசம் நீங்கள் வகுக்கைகளில் 0 வந்தபடியே நாங்கள் 0 வந்தால்தான் 1 கூட்டுறது. 0 வராட்டி அந்த 0 வராமல் மீதி வந்தால் நாங்கள் 2 கூட்ட வேண்டி வரும். அந்த கணக்கில் தொடர்ந்து பார்க்கலாம். 0 வந்தால் 0 மீதி, அதாவது மீதி இல்லாமல் வந்தால் 1 கூட்டுறது. மீதி பெருமை இருந்தால் நாங்கள் 2 கூட்ட வேண்டும். அது அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்போ இவ்வளவு தானே மொத்த மீட்டர் 35 ஏறுகளவு 5. அதை நான் கழிக்கிறோம். கழிக்க முடிய ஏறி சறுக்கி வர மீதி 3. இந்த 3ஆல் இங்கே ஒன்று வகுக்கும். இது வகுத்து விட்டால் சரி. வகுத்து போட்டு ஒன்றை கூட்டுரும். ரைட். அடுத்த பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதையும் அதே பற்றின கேள்வி தான்.
ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். கேள்வி ஒன்றுதான், ஒரு சின்ன சின்ன வித்தியாசம். என்னென்னா ஒவ்வொரு ஒரே வகையான கேள்வியில் சின்ன சின்ன சொல்லுகள் அதே போல சின்ன செயற்பாடுகள்ல மாறுமே தவிர செய்க வழிமுறை உண்டு தான். என்னென்னா ஒரே பகுதிக்குரியது, என்ன பகுதியோ அது அந்த பகுதிக்குரியது. அப்புறம் பார்ப்போம் நாங்கள் இதில் 35 மீட்டர் உயரமான சுவர் ஒன்று. அப்போ 35 உயரம் 35 அது மார்க் பண்ணும். சுவர் ஒன்றில் உள்ள பூச்சியை பிடிப்பதற்காக தவளை 7 மீட்டர் ஏறி 3 மீட்டர் சறுக்கு சறுக்கு அத்தவளை எத்தனையாவது தடவையில் பூச்சியை பிடித்து. அப்போ அதே போல கழித்தல் போடுவோம். கழித்தல் வகுத்தல், கழித்தல் வகுத்தல், கழித்தல் வகுத்தல், அவ்வளோ செயற்படும். கழித்தல் வகுத்தல். அப்போ இங்கே கழிக்க வேண்டியது 35 மொத்த மீட்டர்லேருந்து கழிக்க வேண்டியது 7 அளவு. அப்போ கழிச்சு விட்டால் இங்கே வெட்டி செய்யலாம், வெட்டி செய்கிற முறை கையாளலாம். அப்போ நாங்கள் இங்கே 15 எழுப்போனால் அப்போ 15 எழுதோம்னா 8, அதே போல் 2 28 வரும். அப்போ வகுத்தல் 28. இங்கே நாங்கள் வகுக்க வேண்டிய எத்தனை நாள் வகுக்க வேணும்னா நாங்கள் 7 சய 3 அப்போ 4 7 மீட்டர் வரைக்கும் 3 மீட்டர் சறுக்கும். அதனால 4. அப்போ 4 இங்கே ஒன்று வந்து 4ஆல் வகுக்கும். இங்கே 28 இங்கே. அப்போ 7 28 0 ஆகவே சக 1 சமன் 8. அப்போ எங்களுடைய இப்போ பாருங்க, இதில் பாருங்க உங்களுக்கு இப்போ தொடர்ந்து செய்ய உங்களுக்கு விளங்கும். இதில் ஒரு விஷயம் இல்லை, மொத்த மீட்டரை ஏறளவு மொத்த மீட்டர்லேருந்து ஏறளவு கழிக்கிறோம். கழிச்சு போட்டு பேருந்து என்ன செய்கிறோம்னா இங்கே ஏறளவுக்கும் சறுக்குற அளவுக்குமான மீதி சறுக்கி வர மீதியை நாங்கள் பகுத்தல் செய்கிறோம். பகுத்தல் செய்து போட்டு ஒன்று கூட்டிக்கிறோம். வேறு ஒன்றும் நீங்கள் செய்யறதில்லை. ஒன்று கழித்தல் ஞாபகத்தில் இருக்கணும், பகுத்தல். கழிக்க வேண்டியது மொத்த மீட்டர்லேருந்து ஏறளவு, அடுத்து வகுக்க வேண்டியது ஏறி சறுக்குற அளவால் மீதியை கழிச்சு வர மீதியை வகுப்பு. இவ்வளோதான். அடுத்து நாலாவது சொல்லி பாருங்க. மலையேறும் வீரனொருவன் 400 மீட்டர் உயரமான குன்று ஒன்றில் 50 மீட்டர் தூரம் ஏறி 15 மீட்டர் தூரம் சறுக்குவான். எனவே அவ்வீரன் எத்தனையாவது தடவை குன்றின் உச்சியை அடைவான். இப்போ நாங்கள் அதே போல நீங்கள் போடுறது கழித்தல் வகுத்தல். அப்போ கழித்தல் வகுத்தல் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா இந்த வகையான கணக்கு இப்போ ஞாபகத்தில் படப்பண்ண செய்யலாம். அப்போ இங்கே 400 அதே போல் 50. ஆகவே நாங்கள் 400லேருந்து 50 கழிக்க 0, இங்கே கடன் எடுக்கலாம் 3, இங்கே 10. ஆகவே 10லேருந்து போனால் 5, 3 350 வருது. இங்கே 350 கொண்டு போய் என்ன செய்கிறது, வகுக்கிறது. இங்கே 50லேருந்து 15 கழிக்கிறது. எந்த அளவு இறங்குறது, அப்போ சறுக்குற அளவு. அப்போ கழிச்சு விட்டால் இங்கே 4, இங்கே 10. 10லேருந்து 5 போனால் 5, 4லேருந்து 35 வருது. 35 இங்கே 35ஆல் வகுக்கும். அப்போ 35ஆல் வகுக்கிறேன்டா இங்கே கவனிக்கலாம். 31 35 ரைட். 0 தரக்குன்னா 32 0 ஆகவே விட 10 0 வந்துடு. மீதி 0 வந்துடு. ஒன்றை கூட்டுனா 11 இருக்கு. நல்லா இருக்கு. சரியா? இப்போ திருப்பி பாருங்கள். இதில் மொத்த மீட்டர் 400 நாங்கள் கழிச்ச நாங்கள் 400லேருந்து 7 கழிச்சு முடிச்சு. அடுத்த வகுக்கைகளை ஏறி சறுக்குற அளவு தூரத்திலேருந்து வர மீதி, அந்த மீதியால் கொண்டே வகுத்து போட்டு மீதி 0 வரைக்குள்ள இங்கே உண்டை கூட்டுறோம். விட 11 வருது. ஆகவே 2600 விட. இந்த வகையான முறையில் செய்யலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி இலவாக்கம். பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோட இது கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் என்றால் இதில் இதுவரை ஏறி சறுக்குற அளவு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இங்கே வித்தியாசம் அப்படி என்றால் நீரளவை பற்றி போட்டிருக்கு. அப்போ நீரளவை பற்றி போட்டிருந்தால் நாங்கள் இதை பார்க்கலாம். இதில் பாருங்க, அப்போ இங்கே பார்க்கலாம்.
35 லிட்டர் நீர் கொள்ளக்கூடிய தொட்டி ஒன்றில் அண்ணன் 8 லிட்டர் நீரை அதனுள் ஊற்ற தம்பி ஒவ்வொரு தடவை 5 லிட்டர் நீரை வெளியால் எடுத்து வெளியில் ஊற்றி கொண்டு இருந்தான். எனவே முதலாக எத்தனையாவது தடவையில் அத்தொட்டி நிரம்பும் அப்படி என்று கேட்டிருக்கோம். அப்போ நாங்கள் பள்ளன செய்த போல கழித்தல் இதுக்கும் அது கேள்வி வித்தியாசம் எதில் மற்றபடி கழித்தல் வகுத்தல் தான். கழித்தல் வகுத்தல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை. அப்போ கழிக்க வேண்டியது இது. நம்ம 35 எவ்வளோ 8. அப்போ ஏறுற அளவை போல இங்கே நீரை தொட்டியில் ஊற்றுற அளவு இது. அப்போ ஞாபகத்தில் வச்சுருக்கணும், இங்கே ஏறுற அளவு இங்கே ஊற்றுற அளவு. அப்போ ரெண்டும் ஒரே பகுதி தான். இப்போ இங்கே 2 இங்கே 15 15 8 போனால் 7 2. அப்போ இனி இட வித்தியாசம் பார்க்கணும். அப்போ 8லிருந்து 5 கழிக்கணும். என்னோட சறுக்குற அளவுன்ற மீதி என்ன சறுக்குற மீதி போல இங்கே இவர் ஊற்றைகளில் இவர் வெளியால் ஊற்றைகளில் வார மீதி 8லிருந்து 5 போனால் 3. ஆக நாங்கள் 27 இங்கே 3ஆல் வகுக்க வேண்டும். 9 27. ஆக இங்கே 0 வந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன் சாக்கா 1 கூட்ட வேணும். ஆக இங்கே 10 எத்தனையோட இல்லை. சரியா? திருப்பி பாருங்க. இதில் நீர் சம்மந்தப்படுத்த நீங்கள் கேள்வி. அப்போ நீர் சம்மந்தப்படுத்தினா நாங்கள் அங்கே அதோட ஏறி சறுக்குற அளவின்படி தான் இதையும் செய்யலாம். அதே போல் இதை செய்ய நாங்கள் மொத்த அளவிலிருந்து உள்ளுக்கு அதாவது தொட்டியின் புற நீரின் அளவை கழிச்சு முடிய பார மீதியை அதாவது தொட்டியில் ஊற்றி வெளியில் எடுத்து மிச்சத்தை வெளியில் எடுத்து ஊற்றிக்குள்ள 2க்குமான வித்தியாசம். இந்த 2க்குமான இட வித்தியாசம். மிகுதி 3 இருக்குது. அந்த 3 கொண்டே வகுத்தாங்க. அதே வேலை செய்து போட்டு ஒன்றை கூட்டினாங்க. மீதி 0 வந்தபடிய ஒன்றை கூட்டினாங்க. இவ்வளோதான் செய்தது விடப்பட்டது. சரியான அடுத்ததை பார்ப்போம். 6வது கணக்கு பாருங்க. 6வது கணக்கில் பாருங்க 30 மீட்டர் உயரமான கிணற்றின் அடியிலிருந்து மேல் நோக்கி ஏறும் தவளை ஒன்று. அதே போல இதையும் செய்யலாம். இதையும் இதில் பாருங்கள். அதே போல 30 மீட்டர் உயரமான கிணற்றின் அடியிலிருந்து மேல் நோக்கி ஏறும் தவளை வந்து ஒரு பாய்ச்சல் 7 மீட்டர் தூரம் தாவி 3 மீட்டர் தூரம் சறுக்கும். எனவே தவளை எத்தனையாவது பாய்ச்சல் கிணற்றிலிருந்து வெளியே வரும். அப்படின்னா அதே போல தான் இங்கேயும் செய்கிறது. இங்கேயும் அதே போல கழித்தல் வகுத்தல். அப்போ கழித்தல் வகுத்தல் கழிக்கைக்குள்ள மொத்தம் 30லிருந்து 7. ரைட்? அப்போ பார்ப்போம். இங்கே கடனெடுத்த 2 இங்கே 10லிருந்து 7 போனால் 3. அதே போல் 2 23 வரும். அப்போ இங்கே தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த நான் ஏற்கனவே சொன்ன மீதி வந்தால் என்ன செய்யலாம்னு பார்க்கணும். அதான் இங்கே பார்க்க போகிறோம். ஆக இங்கே மொத்தம் 7. அது ஏறுறது 7. அதே போல் சறுக்குறது 3. அப்போ மீதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4. அப்போ 4. அப்போ இங்கே கொண்டு வந்து நாங்கள் 23 இருக்குது. 23 4ஆல் வகுக்க போகிறோம். 23 4ஆல் வகுக்கல கவனிக்க வேணும். பாருங்க மீதி வரும். 5 20 மீதி 3 வரும். அப்போ பாருங்க இங்கே இவ்வளோ நேரம் மீதி இல்லாமல் செய்கிறாங்க. அப்போ மீதி இல்லாமல் செய்யப்போ ஒன்றை கூட்டலாம். இப்போ மிகுதி வந்திருக்கு. அப்போ மிகுதி வந்தால் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். மிகுதி வந்தால் நாங்கள் வாரப்படி விட 2 கூட்டுறது. அப்போ 2 கூட்டுறது. அப்போ 7. இப்போ மீதி வந்தால் இதில் நான் மீதி வராமல் செய்தது நம்மள அஞ்சம் பார்த்தது. மீதி வராமல் செய்ய உங்களுக்கு 1 தான் கூட்டுறது. மிகுதி வந்தால் இங்கே 2 கூட்ட வேணும். அதை ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா சரி. மீதி வந்தால் எத்தனை மீதியும் வரலாம். 1 வந்தால் 2 3 உதாரணமாக 6ஆல் வகுக்க 5 மீதி வந்தால் கூட நாங்கள் 2 தான். மீதி என்ற சொல் வந்தால் 2 தான் கூட்டுறது. மீதி இல்லை என்றால் தான் நாங்கள் 1 கூட்டலாம். கூட்டினா இதுக்கு துல்லியமான விட இங்கே 7 வரும். இப்படி மிக இலவாக செய்யலாம். அப்போ அடுத்த பார்ப்போம். ரைட்? இதுவரை நாங்கள் பார்த்தது இதுவரை பார்த்தது தவளை ஏறுற சறுக்குற கணக்குகள். அப்போ சறுக்குற கணக்கு தவளை ஏறி சறுக்குற கணக்குகளில் பார்த்து நாங்கள் அப்போ மிகுதி 0 இருந்தால் மீதி 0 வந்தால் நாங்கள் என்ன செய்யறது? மீதி 0 வந்தால் 1 கூட்டுறது. வகுத்து போட்டு வாரபடியோடு 1 கூட்டுறது. மிகுதி 0 வராமல் மிகுதி வந்தால் அப்போ நாங்கள் மிகுதியே எண்ணிக்கையில் வந்தால் 1 வந்தால் 2 வந்தால் 5 வந்தால் என்ன மீதியை வந்தாலும் 2 தான் கூட்டுறது. அப்போ 1 கூட்டுறது 2 கூட்டுறது கடைசியில். அப்போ கழித்தல் வகுத்தல்.
அவ்வளோ அந்த மாதிரியான கணக்குகளுக்கு அப்படியே யூஸ் பண்ணி நாங்கள் இதை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ அடுத்தது இந்த கால்களின் எண்ணிக்கையை காண்பது. அப்போ எல்லாருக்கும் இந்த கால்களின் எண்ணிக்கையை காண்பது ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. கால்களின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கை என்பது இலகுவாக காண்பது. அப்போ அதை நான் கணிப்பிடையில் விடையிலிருந்து கூட போகலாம், விடையிலிருந்தும் போகலாம், தனியாக செய்து போட்டு அதை நாங்கள் எடுத்து இப்படியே கொடுக்கலாம். 2 விதத்தில் இதை செய்யலாம். அப்போ பார்ப்போம் என்னென்னு செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையில் ஆடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டன. அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை 32 ஆகும். தலைகளின் எண்ணிக்கை 10 ஆகும். அவ்வாறெனில் அங்குள்ள ஆடுகள் எத்தனை, கோழிகள் எத்தனை? அப்போ இதுக்கு 2 விதத்தில் போகிறேன்னு பாருங்க. 2 விதமான செய்கை வழிமுறையில் இதுக்கு செய்யலாம். அப்போ 2 விதமான செய்கை வழிமுறையில் செய்ய இதுக்குரியபடியே கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது சரியே வருதோ அந்த முறையில் பயன்படுத்தலாம். அப்போ இங்கே பாருங்க, இதில் நாங்கள் முதலாவது ஆடுக்கு எப்பவுமே 4 கால் இருக்கு. 4 கால் இருக்கு. அதே போல கோழிக்கு 2 கால் தான். அது வழமையான தெரிஞ்சது. அப்போ நாங்கள் இங்கே கேள்வி கேட்டோம். முதலாவது ஆடுகள் தான் கேள்வி கேட்டிருந்தது. அப்போ ஆடுகள் தான் கேள்வி. அப்போ ஆடுகளுக்கு விட பார்ப்போம். ஆடுகளுக்கு விடைய பிரதியீடு செய்து பார்ப்போம். அப்போ தர உருப்படியால் பிரிக்கினா அது என்ன கால் 4 கால் பிராணி. ஆட்டுக்கு 4. அப்போ கால்களின் எண்ணிக்கையை எத்தனை பிராணி நாங்கள் போட போகிறோமோ அதில் பிரிக்க வரும். அப்போ 6. இங்கே பார்த்தோம்னா பண்ணையில் கோழிகளும் வளர்க்கப்பட்டு அவற்றின் கால்கள் மொத்த எண்ணிக்கை 32ன்னு சொல்லியிருக்கு. கால்கள் மொத்தம் 32. அவற்றின் தலைகள் எண்ணிக்கை 10. அப்போ 32 கால்கள் மொத்தமே 32 வரணும், தலைகள் மொத்தமே 10 வரணும் கூட்டினா. அப்போ விடையிலேருந்து போயிருக்கு. அந்த மாதிரி விடை வந்தால் தான் இது சரியென்று எடுக்கிறது, இல்லைன்னா அது எடுக்கல. முதலாவது விடையை அப்ளை பண்ணி பார்ப்போம். முதலாவது 6. இதை போடப்போம். முதலாவது போடப்போம். அப்போ 6 மிகுதி 10 பிராணியில் இங்கே இது ஆடு. ஆடுதான் நாங்கள் இங்கே போட்டு வச்சிருக்கோம். ஆடு, இது கோழி. அதான் இந்த 2 கால். அது 4 கால், இது 2 கால்னு போடுது. அப்போ இங்கே ஆடுக்கு நாங்கள் 6 போடுறோம். அப்போ 6 போட்டோம்னா முதலாவதே பிரதிநிதி செய்யணும். அப்போ பிரதிநிதி செய்யல 6 போடுறோம். 6 போட்டால் இங்கே இதுக்கு எத்தனை போடணும்? மொத்தம் 10. 6ல் மிச்சம் எத்தனை? 4. அப்போ 4 இங்கே மொத்தம் 10 வந்துச்சு. எங்களுக்கு முதலாவது 10 வந்துட்டு. இது வந்தது இங்கே இருக்குது 10. அந்த இது இங்கே வந்துட்டு. அப்போ இங்கே 32 பேர் வந்து பார்ப்போம். 6 4 24 நவி 2 8. அப்போ பார்ப்போம். இந்த கூட்டி சரியே 32 வந்தால் சரி, இல்லைன்னா திருப்ப முடியும். 8 4 12 1 மிச்சம் 2 3 32 வருது. அப்போ இங்கே நாங்கள் முதலாவது சரியாக எடுக்கலாம். இது 10 கால் வருது. இந்த 10 கால் இங்கே இருக்குது, கண்டுட்டோம். அதே போல் என்ன 10 தலை இருக்குது, 10 தலை கண்டுட்டோம். அதில் 32 கால் இருக்குது. 32 கால் இங்கே இருக்குது, 2 கண்டுட்டோம். சரி. அப்போ அப்படி என்றால் 10 கால் சொல்லப்பட்ட 10 தலையும் அதே போல் 32 காலும் சரியே இருக்குது. அதனால இது சரி. 2 இது 2 எடுக்கலாம். அப்போ இப்படியும் போகலாம் ஒரு விதத்தில். அப்போ இங்கே நாங்கள் ஆடுகள் கண்டுட்டோம். அதே போல் கோழி தண்டைப்பாட்டு வருது. அப்போ நாங்கள் 4 தண்டைப்பாட்டு வரும். 6 4. அப்போ நாங்கள் இப்படி காணலாம். இது ஒரு வழிமுறை. அப்போ இந்த வழிமுறையில் செய்யலாம். இல்லை என்றால் இன்னொரு வழிமுறை இருக்குது. இது வந்து விடையிலேருந்து போகிறது. விடையிலேருந்து போகிற முறை இது. அடுத்தது விடையிலேருந்து போகிற முறை சரியானிக்கு முதலாவது இங்கே பிரதியீடு செய்யணும். பிரதியீடு செய்து அடுத்தது மீதிய 10 இங்கே 6 இதில் 6 போனால் மிச்சம் 4. அங்கே கால்கள் எண்ணிக்கை பெருக்கி எடுக்கணும். பெருக்கி எடுத்து வரைக்கும் மொத்தம் பெருக்கி எடுத்து வந்த விடையில மொத்தம் 32 வந்தால் இங்கே தரப்பட்ட காலுக்கும் சரியண்டா சரி. ரைட். அடுத்தது இன்னொரு முறையில் இது செய்யலாம். அப்படின்னு பார்ப்போம். எப்படி செய்யறேன்டா, இதில் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் 3 பகுதிகளை போட்டு செய்யலாம். பெருக்கல் கழித்தல் வகுத்தல், பெருக்கல் கழித்தல் வகுத்தல் 3 பகுதியால் செய்யலாம். பெருக்கல் கழித்தல் வகுத்தல். அப்போ நாங்கள் அங்கே தவளை எழுதுறதுக்கு பெருக்கல் என்ன கழித்தல் வகுத்தல் 2 போட்டு இப்படி எடுத்துனாங்க. இங்கே 3 பகுதி. அதாவது பெருக்கல் கழித்தல் வகுத்தல். அப்போ என்ன போகிறோம்டா, பெருக்க வேண்டியது எதுண்டா, பெருக்க வேண்டியது மொத்த தலை 10. மொத்த தலை 10. இதில் நாங்கள் பார்ப்போம். கழிக்க வேண்டியது பெரிய பிராணி சிறிய பிராணி. 4 கால் பிராணி இருக்குது, 2 கால் பிராணி இருக்குது. அப்போ நாங்கள் பெருக்க வேண்டியது 2ஆல் பெருக்கிறது. சிறிய பிராணின்ற கால்கள் எண்ணிக்கையால் பெருக்கிறது. அப்போ பெருக்கைக்கு 10 22 வருது. அப்போ 20 கொண்டு கழிக்க வேண்டும். என்னத்தை கழிக்க வேண்டும் பார்ப்போம். கழிக்கிறது வந்து இந்த கால்கள் எண்ணிக்கை இருக்கு. அப்போ
கால்கள் எண்ணிக்கையில் கால்கள் எண்ணிக்கை 32. இந்த கால்கள் எண்ணிக்கை 32 இங்கே பெருக்கி வந்த விடையே 32லேருந்து பெருக்கி வந்த விடையை கழிக்கும். கழிச்சா பார விடையை பார்க்கும். 2 அதில் 3 2 12. அப்போ வேறப்போ இந்த 12 கொண்டு வந்து வகுக்கிறோம் இப்படின்னா இந்த பெரிய பிராணிக்கும் சிறிய பிராணிக்கும் இடையிலான கால்களின் வித்தியாசம் 4க்கு 2க்கு இடையில 2. அப்போ இந்த 2ஆல வகுக்க போகிறோம். 12 2ஆல வகுக்கும். இந்த 6 எப்படி வேறுண்டா இந்த பெரிய பிராணியை இருப்பேன். பெரிய பிராணி இங்கே ஆடு, முதலாவது விட வருது ஆட்டுக்குரிய. அப்போ வெள்ளனை நான் ஏற்கனவே 6 பார்த்துனேன், அதே போல் திருப்பியும் 6 தான் இப்படியே வரும். அப்போ 6ல் 10ல் 6 போனால் 10ல் 6 ஆட்டுக்கு போனால் மிச்சமே இருக்கிறது கோழி. அப்போ திருப்பி பார்ப்போம் எப்படி வருதுன்னு திருப்பி பார்ப்போம். இதில் ஒரு 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 கரைச்சலும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா படிவ தெளிவே உங்களுக்கு இது விடாமல். அப்போ பாருங்க, இதில் ஒரு பண்ணையில் உள்ள ஆடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டன. அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை 32 சொல்லியிருக்கு. அப்போ நான் 32 அந்த 32 கால்கள் எண்ணிக்கை. அதே போல் தலைகள் எண்ணிக்கை 10. அப்போ நாங்கள் 10 தலைகள் எண்ணிக்கை 10 அந்த 10 நாங்கள் என்ன குறைஞ்ச சின்ன பிராணி இங்கே கோழிக்குரிய கால்கள் எண்ணிக்கை 2. அப்போ அந்த சின்ன பிராணிയുടെ கால்கள் எண்ணிக்கையால பெருக்குறோம். அதான் மேலே இந்த சின்ன பிராணிகளுடைய கால்கள் எண்ணிக்கையால பெருக்குறோம். அப்போ அதான் பெருக்கல் மொத்த பிராணியால எது சிறிதோ അതിന്റെ കാൽ. ഇപ്പൊ ബാണമുണ്ട ബാണത്തിന്റെ ചെറിയതിന്റെ ചില്ല് എങ്കേയും ചെറിയതിന്റെ ഇങ്ങ വരും കണക്ക്. ഇപ്പൊ കാശ് കണക്കുണ്ട് 5 രൂപ 10 രൂപ കുതിയാണ് 5 രൂപ. அப்போ அது குறைஞ்சால் பெருக்க வேண்டியது குறைஞ்ச பகுதியால். இப்போ காசு கணக்கில் அப்படி வருவ கால் கணக்கில் அப்போ அது குறைஞ்ச கால் பிராணி குறைஞ்ச சின்ன பிராணிக்குரிய குறைஞ்ச கால் எண்ணிக்கை. அதே போல சில்லு எண்ணிக்கின்ற சிறிய வாகனத்தின் சில்லு குறைஞ்ச சில்லுன்ற எண்ணிக்கை பெருக்க வேண்டியது. கழிக்க வேண்டியது மொத்த கால்கள் இல்லை, மொத்த கால்கள் எடுக்கிறது. அங்கே சில்லு வாகனம் என்ற சில்லுகள் மொத்த சில்லுகள் எண்ணிக்கை எடுக்கிறது. காசுன்னா மொத்த தொகை எடுக்கிறது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அது அந்த பகுதிகள் மட்டும் எடுத்தால் சரி. அப்போ கழிக்க வேண்டிய பகுதி 20 எப்படி வந்தது? இந்த பெருக்கி வார விட கழிக்க வேண்டிய இதுலேருந்து பெருக்கி வார விட. பிறகு இந்த அந்த அடுத்த கழித்து வார மிகுதி இருக்குது 12 கழிச்சு போட்டு வர மொத்த காலில் இருந்து இந்த சின்ன பிராணிக்கு போட்ட கால் 20. அது அந்த 20 கழிச்சு வந்த விடைய பிறகு நேரம் வேண்டாம். பெரிய பிராணிக்கும் சிறிய பிராணிக்கும் கால்களுக்கான பொது வித்தியாசம் அல்லது இட வித்தியாசம் 2. அப்போ இந்த 2 கொண்டு வந்து அங்கே வகுக்கைகளை 6 வர்ற விட இப்போ பெருசுன்ற விட வருவேன். அப்படி பிராணி கணக்கில் பார்த்தோம்னா பெரிய பிராணின்ற விட வருவேன். வாகன கணக்குன்னா பெரிய வாகனத்தின் பேர், அதாவது சில்லுன்னு நீங்கள் கூடினதுன்ற விட வருவேன். அதே போல் காசு தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா குட்டி நாணயங்களில் நாணயம் மட்டும் வந்தால் நாணயத்தில் பெரிய நாணயம் பெருமதி கூடிய நாணயம் இதுக்குள்ள வருது. முதலாவது அதிலிருந்து நாங்கள் குறைஞ்ச பிராணி, அதாவது சின்ன பிராணியோ அல்லது குறைஞ்ச கால உள்ள பிராணியோ அதுன்றபடியே எடுக்கலாம். அப்போ இப்படித்தான் இதை செய்கிறோம். அப்போ பெருக்கல் கழித்தல் வகுத்தல். பெருக்க வேண்டியது எது, கழிக்க வேண்டியது வகுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சரி. அப்போ இதுக்கு 6 விட. அதே போல் கோழிக்கு 6லேருந்து நாங்கள் 10ல் அதில் ஆடு 6 போனால் மிச்சம் 4 கோழி. இப்போ இப்படி இதுக்கானபடியே இலகுவாக செய்யலாம் பார்த்தீங்கன்னா. அதே போல் பண்ண செய்த போல இதுவும் இலகு தான். என்ன பிரச்சனைன்னா இங்கே அங்கே கழித்தல், இங்கே பெருக்கல் கழித்தல் வகுத்தல், அவ்வளோதான். சரி, அடுத்த போகும். அடுத்த பாருங்க, அடுத்த அதே பற்றி தான் என்னென்னா இதில் நான் உங்களுக்கு அடிச்சிருக்கிறபடியே என்னென்னா இங்கே என்னென்னா கொஞ்சம் கணக்குகளை போட்டு இது தொடர்ந்து இந்த மாதிரியான செய்கை வழிமுறையை நம்ம பிரியோகித்து பாருங்கள். பாக்கிகள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதற்காக நான் இப்படியான செய்கை வழிமுறையை தொடர்ந்து போட்டுருக்கிறேன். 2-3 கணக்குகள் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு 4 கணக்காவது போட்டால் தான் அதில் உங்களுக்கு அந்த பகுதியில் எப்படி சுருக்கமான வழிமுறையில் விளங்கப்படணும் அந்த பகுதி உங்களுக்கு ஞாபகத்தில் நீக்கும். தொடர்ந்து செய்து எப்போவுமே பயிற்சி தான் முக்கியம். பயிற்சி முயற்சி அதனால் ஏற்படுறது வெற்றி. அப்போ இங்கே பயிற்சி வேணும். ஒரு கணக்கில் நாங்கள் எடுத்து வச்சுக்க அதை உடனடியாக உடைச்சி செய்யலாமன்னு இல்லை. அப்போ நாங்கள் ஒற்று செய்ய வழிமுறையில் ஒருக்கா சொல்லி தந்தோடனே அது ஞாபகத்தில் நீக்க மாட்டில்லை. அதே போல் வேறு கணக்குகளை நாங்கள் போடணும். போட்டால் தான் எங்களுக்கு அப்படியே ஞாபகத்தில் நிற்கும். வேறு கணக்குகளை தொடர்ந்து போடணும். போட்டு பயிற்சியில் எடுத்தமெண்டா அங்கே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் பெருக்கல் கழித்தல் வகுத்தல். இப்படியான கணக்குகளுக்கு பெருக்கல் கழித்தல் வகுத்தல். சரி, பெரியாரை கண்டு பணம் கண்டு கூட சும்மா சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். பெரியோரை கண்ட பணம். அப்போ கோழிக்கால் ஆட்டுக்கால் கணக்குகள் போல வந்தால்
இந்த கால்வண்ணிக்கு ஆண்டால சில்லுவண்ணிக்கு ஆண்டாலது புதி நாணயம் எத்தினே அதை பிள்ளைகளுக்கான வழிகிட்டமெண்ட நாங்கள் பெரியூரை கண்டா நாங்கள் சுருக்கமே ஞாபகத்தில் போய் வடகிழக்கு தெற்கு மேற்கு நாங்கள் வச்சிருக்கிற போல இதுக்கு முதல் சோர்கண்டை வச்சிருக்கலாம் சுருக்கமான கூட வச்சிருக்கலாம் வச்சிருந்து இந்த மாதிரி செய்யலாம். ஆக இங்கேயும் நாங்கள் என்ன போட போகிறோம்னா அதே போல் மொத்த எண்ணிக்கை சைக்கிள் மொத்த எண்ணிக்கை 15. அப்போ சைக்கிள் மொத்த எண்ணிக்கை 15. அதே போல் அவற்றை சில்லுவன் எண்ணிக்கை 42. அப்போ நாங்கள் பெரியவரை கண்டால் அதை பெருக்கல் கழித்தல் வகுத்தல் போட போகிறோம். அவ்வளோதான் இல்லை. அப்போ பெருக்கல் கழித்தல் வகுத்தல் மிக பெரிய செய்யலாம். அப்படியானா 15 மொத்தம் 15. அப்போ இங்கே நான் பார்க்கலாம் மோட்டார் சைக்கிள் என்னன்ற கார்களினது மோட்டார் சைக்கிள். அப்போ ஒன்று 4 சில்லு வாங்கணும், அடுத்து 2 சில்லு வாங்கணும். அதனால் இட வித்தியாசம் இங்கே 2. அதையும் எடுத்து வச்சுக்கொண்டா நாங்கள் படம் போடலாம் 15. மொத்த பிராணி மொத்த வாகனம் 15. 15லேருந்து நாங்கள் பார்க்கலாம் இதில் குறைஞ்ச சில்லுள்ள வாகனம் வாகனத்தின் சில்லுள்ள எண்ணிக்கை 2 பிரிக்க போகிறோம். அப்போ 2 பிரிக்கணும்னா 15 30 பேர். அந்த 30 கழிக்க போகிறோம். இதில் இருந்தாண்டா இங்கே 42லேருந்து கழிக்க போகிறோம். அப்போ 42லேருந்து கழித்து விட்டோம்னா 2லேருந்து 0 பண்ண 2 4லேருந்து 3 பண்ண 1 12 வருது. 12 வந்தால் திருப்பி நாங்கள் என்ன பண்ணால் அந்த 12 கொண்டு போய் வகுக்க போகிறோம். வகுக்கைக்குள்ள இந்த பொது வித்தியாசம் இதால் கொண்டு அங்கே வகுக்க போகிறோம். இந்த பகுதியால் கொண்டு வந்து வகுக்கும். அப்போ வகுக்கைக்குள்ள 6 12. அப்போ பெருசிൻ്റെ விட வருது. பெருசிൻ്റെ விட இது கார்கள் எண்ணிக்கை. அப்போ பெரிய அதாவது சில்லுகளில் கூடினது கார். அப்போ கார்கள் எண்ணிக்கை முதலாவது வரும். அப்போ இங்கே கேட்டது அங்கே நின்ற கார்கள் எண்ணிக்கை. அப்போ இங்கே 6 இந்த இதுக்கு 3. அப்போ சரியான மிக செய்து கொண்டு போக இலகுவே வரும். பெருக்கல் கழித்தல் வகுத்தல் போட்டு செய்தீங்கன்னா மிக இலகுவே வந்து கொண்டு இருக்கும். இது காண்பு ஈஸியாக இருக்கும். ரைட், அடுத்த பார்ப்போம். இன்னொரு கணக்கு இதே போல ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம். இதில் பாருங்க கடையொன்றில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மொத்த பழங்கள் எண்ணிக்கை 18 ஆகும். பாருங்க கடையொன்றில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மொத்த பழங்கள் எண்ணிக்கை 18 ஆகும். சிறிய மாம்பழம் ஒன்று 13 ரூபாய் வீதமும் பெரிய மாம்பழம் ஒன்று 15 ரூபாய் வீதமும் மொத்தமாக 248க்கு பழங்கள் வாங்கினேன். நான் வாங்கிய சின்ன மாம்பழங்கள் எத்தனை தான் கேள்வி. அப்போ பார்ப்போம். அதே போல் இங்கே ஒரு வித்தியாசம் இல்லை. நான் என்ன சொன்ன போல சொல்கிறேன் திருப்பியும். ஆனால் இங்கே பாருங்க இது வித்தியாசமான விலை சம்பந்தம். முதலாவது பார்த்தினாங்க கால்கள் சம்பந்தமைப்படுது பார்த்தது. அதே மேலில் அது அடுத்தது சில்லுகள் சம்பந்தமைப்படுது வாகனங்கள் தொடர்பானது. அடுத்தது விலை சம்பந்தமானதுலேயும் இந்த முறை பிரதியீடு செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அப்போ பார்ப்போம். இதில் மொத்த பழங்கள் எண்ணிக்கை 18. அப்போ இங்கே பெருக்க வேண்டிய பகுதி இது பெருக்கலுக்கு எடுத்துக்கிறேன். சிறிய மாம்பழம் 1 ரூபாய் 13. அப்போ எங்கள் அங்கே கால்கள் எண்ணிக்கை போல இந்த சிறியது விலை வந்துச்சு. இது சிறியது. அப்போ நாங்கள் சிறியது இங்கே சிறியது வைப்போம். இது பெருக்க வேண்டியது அதாவது சிறியது. அதே போல் இங்கே பெரியதுங்க. இது பெரியதுங்க. இது பெருக்க வேண்டியது பெருக்கல். சும்மா சுருக்கமே உங்களுக்கு விளாங்கக்கூடிய மாதிரி சொல்றேன். அப்போ இது சிறியதுண்டு அது பெரியதுண்டு பெருக்க வேண்டிய மொத்த தொகை. அதான் மொத்த தொகை. அடுத்த இந்த மொத்த பில்லை கூட்டுத்தொகை 48. அப்போ இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே பிராணிகள் மொத்த தொகை போல இங்கே பழங்களின் மொத்த தொகை இருக்குது. அப்போ பழங்களின் மொத்த தொகை 18. அப்போ பிராணிகளின் மொத்த தொகை நாங்கள் அங்கே காண்றது போல இங்கே பழங்களின் மொத்த தொகை. அப்போ அங்கே பிராணிகளுக்கு சிறிய பிராணிக்கு உள்ள கால் போல இங்கே சிறிய மாம்பழத்தின் அதாவது சிறிய மாம்பழம் ஒன்றின் விலை 13 ரூபாய். அதே போல் அங்கே பெரிய பிராணிங்க கால்களை போல இங்கே பெரிய மாம்பழம் ஒன்று 15 ரூபாய். அப்போ அங்கே மொத்த கால்கள் போல இங்கே மொத்த தொகை வந்து நான் 250. அதுதான் வித்தியாசம். ஒரு ஒன்றும் இங்கே இல்லை. அங்கே சொல்லப்பட்டபடி என்றால் இங்கே சொல் மாறு தெரியுது தவிர மற்றபடி செய்யப்படும் போது ஒன்றே தான் இருக்குது. அப்போ பாருங்கள் பார்ப்போம். அதே போல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல். பெருக்கல் கழித்தல் வகுத்தல். பாப்பம் என்ன செய்ய போகிறோம்னா அது பெருக்க வேண்டியது 18. அதே போல் இங்கே பெருக்க வேண்டியது 13 ரூபாயில் பெருக்க வேணும். ஏன் 13 ரூபாயில் பெருக்க வேணும்? அங்கே 13 சின்ன பொருளுடைய விலை. அப்போ சின்ன மாம்பழத்தின் அப்போ நாங்கள் இதில் வேணுமெண்டா நாங்கள் இதில் பெருக்கல் 13 ரூபாண்டா இதில் 2 பார்க்கலாம். அப்படி இதில் சில பேருக்கு வந்து வாய்ப்பாடு 13 10க்கு மேலே பாடம் இருக்காது.
சில பேருக்கு 16 பேரை பாடமாக இருப்பாங்க. 10க்கு மேலே பாடம் இல்லைன்னா யோசிக்க தேவையில்லை. ஐயோ 10க்கு மேலே பாடம் இல்லை, எவ்வாறு செய்வது, இது என்னென்னு செய்து முடிக்கிறது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. உடனடியே நான் சொல்கிற முறைப்படி போடுங்க. உடனே இதில் முறைப்படி பெருக்கல் போங்க. 324 2 மிச்சம் சரியா. 320 முதல் 3ஆல் பெருக்கிறது. 324 2 மிச்சம் 3 2 மைனஸ் பிறகு ஒன்றால் போடுறது. இதுக்கு டபுள் டேஷ் பண்ணி போடலாம், அல்ல போடாமல் மட்டும் எடுக்கலாம். இது டேஷ் அல்ல போடாமல் எடுக்கலாம். 4 8 8 1 1 1. அப்போ வேறுங்க 4 8 5 13 1 மிச்சம் போடுறேன். அதே போல் 1 மணி 234 வருது. 234 பார்ப்போம். நீங்கள் 234 பெருக்கல் 234. அப்போ இங்கே கழிக்க வேண்டியது இந்த 234 இங்கே தந்தபடி 248. அப்போ 248. அப்போ கழிப்போம். 8லேருந்து 4 போனால் 4, 4லேருந்து 3 போனால் 1 0. இப்போ 14 வருது. 14 என்றால் இங்கே பார்ப்போம். வகுக்க வேண்டியது 2 ஆள். அப்போ 14 வருது. அப்போ 14 என்றால் இங்கே சிறிய மாம்பழம் 13 ரூபா, பெரிய மாம்பழம் 15 ரூபா. அப்போ மீதி அப்போ 2க்குமான இட வித்தியாசம். அப்போ நாங்கள் இட வித்தியாசத்தை பார்க்கலாம். பார்த்தாலும் இங்கே 2. அப்போ 2ஆல் வகுக்கலாம். அப்போ 14 நாங்கள் இந்த 2ஆல் வகுக்கிறோம். வகுத்தால் 7 வருது. அப்போ 7 14. அப்போ பார்த்தோம்னா இட வித்தியாசத்தில் வகுக்கையில் 7 வருது. அப்போ இங்கே பெரிய மாம்பழம் 7. இது பெரிய மாம்பழத்தின் விட பெரிய மாம்பழம் 7. பெரிய மாம்பழம் இங்கே நான் வாங்கிய சின்ன மாம்பழங்கள் எத்தனை கேள்வி இருக்குது. அப்போ இங்கே மொத்த மாம்பழம் 18. 18லேருந்து 7 போனால் மிச்சம் 11 வருது. மொத்தம் 18 மாம்பழம். 18ல் அங்கே பெரிய மாம்பழம் 7 வருது. 7 வந்து இங்கே 11 சின்ன மாம்பழம். திருப்பி பார்க்கும்போதுக்கா திருப்பி இருக்கா பார்ப்போம். என்ன சொல்லப்படுதுன்றா இங்கே பாருங்க. பெருக்க வேண்டியது மொத்த பழங்கள் 18 போட்டுட்டோம். பெருக்க வேண்டியது மொத்த பழம் 18 போட்டாச்சு. சரி, அடுத்த கட்டம் 2ஆம் கட்டம் சிறிய மாம்பழத்தின் விலையால் பெருக்கிறோம். அது இங்கே போட்டு பெருக்கியாச்சு. சரி, பெருக்கி வந்த பெருக்கி வார விட இங்கே போட்டு காட்டியிருக்கு. சரியான. அப்போ 214. அப்போ அங்கே பெருக்கி வந்த விடைய மொத்த தொகை இருக்குது, இங்கே இருக்குது. இந்த மொத்த தொகை மாம்பழத்தின் மொத்த தொகையிலிருந்து பெருக்கி வந்த விடையை கழிக்கிறோம். கழிக்கும் மீதி 4 வருது. அது இங்கே செய்தார். இந்த 14 வருது. அந்த 14 இப்போ இந்த நாங்கள் இங்கே பெரிய மாம்பழத்தின் விலையும் சிறிய மாம்பழத்தின் விலைக்கான இட வித்தியாசம் 2. அப்போ அந்த இட வித்தியாசம் 2ஆல் பிரிக்கிறோம். பிரித்தா வேறு இது இங்கே விட 7 வந்தால் இங்கே 7 எப்போவுமே பெரிய மாம்பழத்தின் விட வரும், பெருசின்ற விட வரும். அப்போ பெரியதின்ற விட 7 வந்தால் நாங்கள் இங்கே பார்க்குறோம். இப்போ எங்களுக்கு சிறியதின்ற கேள்வி 7. அப்படி சிறியதின்ற கேள்வி என்றபடியே நாங்கள் கழிக்கிறோம். இல்லை பெருசின்ற 7 மொத்த மாம்பழம் 18. அப்போ அதில் பெருசின்ற கழிக்க மாட்டால் மீதி 11. இது சிறியதின்ற அப்போ சிறியதின்ற இங்கே கேள்வி சின்ன மாம்பழம் எத்தனை. அப்போ சின்ன மாம்பழம் இங்கே 11 முடியல. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்போ இதில் விளங்கும் திட்டத்தொழிலே இதில் விளங்குது உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டத்தொழில் வந்து அப்படி இதை நாங்கள் இலவு செய்கிறோம்ன்றது திட்டத்திலே விளங்கும். சரியான. அப்போ நாங்கள் அடுத்தது போவோம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா இது இன்னொரு வகையான கணக்கு பார்ப்போம். என்னது ஒரு வயற்கரையில் கொக்குகளும் மான்களும் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் கால்கள் எண்ணிக்கை 400. அப்போ அவற்றின் கால்கள் எண்ணிக்கை 400 போட்டிருக்கு. தலைகள் எண்ணிக்கை 150. அப்போ இதில் கால்கள் எண்ணிக்கை 400, தலைகள் எண்ணிக்கை 150. வயல் மேய்ந்து கொண்டிருந்த கொக்கு எத்தனை மான்கள் எண்ணிக்கை முறையே சொல்லியிருக்கு. அப்போ முறையே வரணும். இல்லை முறையே என்றால் முதலாவது கொக்கின்ற விட வரணும் முதலாவது, அடுத்த மான்களை விட 2ஆவது வரும். இந்த முறையே என்றதில் அதை தான் எப்போ முறையே என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். முறையே என்றதை கவனத்தில் கொண்டு செய்யணும். முறையில்ன்றது மாறி போடக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்போ பாருங்க இங்கே ஒரு விடயம் இல்லை. இதில் அதே போல தான் இதில் பாருங்க முதல் பார்த்தினாங்க கால்கள் பேருந்து பார்த்தினாங்க, அடுத்தது சில்லுகளை பார்த்தினாங்க, அடுத்தது அதாவது காசு கணக்கு தொடர்பு பார்த்தினாங்க. எல்லாம் ஒரே வகையில் பிரதியீடு செய்கிறோம். இது அடுத்த வகையில் இருக்குது. இது கொஞ்சம் நீளமான கணக்கு எண்ணிக்கையில் கூட தந்துருக்கு. 400 150 தொகை அடிப்படையில் கூட தந்துருக்கு. அப்போ எப்படி செய்வோம்னு பார்க்கணும்.
அப்போ அதே போல தான் நான் இங்கேயும் அதே போல தான் பிரதியீடு செய்யணும் பாருங்க. அதே போல பிரதியீடு செய்ய அப்படியே வருது பாருங்க. பெருக்கல் கழித்தல் வகுத்தல் அப்படியே போடுறது. அப்படியே போட்டுட்டு இங்கே பெருக்க வேண்டியது எது? மொத்த பிராணிகள் எண்ணிக்கை. அப்போ இதில் தலைகள் எண்ணிக்கை 150. அப்போ இங்கே பெருக்க வேண்டிய 150 சின்ன பிராணின்னா இங்கே கொக்குக்கு எத்தனை கால்? கொக்குக்கு வந்து 2 கால். அதே போல் மானுக்கு 4 கால். அப்போ அதை மையம் வச்சோடு செய்ய போகிறோம். அப்போ 2 கால் 4 கால். அப்போ 2 கால் 4 கால். அப்போ இங்கே 2 கால் கிடைக்க போகிறோம். குறைந்த காலில் எப்பவும் பெருக்கிறோம். அப்போ ஈர் சேவர் 2 10 மிச்சம் 2 2 மட்டும் 300 வருது. அப்போ 300 வருது. 300 வந்தால் இங்கே 300 கழிக்க போகிறோம். நம்ம கழிக்கிறோக்கு இங்கே மொத்த கால் இருக்கணும். மொத்த கால் வந்து இந்த கால் கழிக்கணும். நான் பெருக்கி வந்த சின்ன பிராணிங்க காலால் பெருக்கி வந்தபடி மொத்த காலிலேருந்து கழிக்கணும். மொத்த கால் 400. அப்போ 400லேருந்து நாங்கள் பெருக்கி வந்த கால் கழிக்கணும். கழிக்க இங்கே வருது 100 வருது. அப்போ 100 வந்தால் நாங்கள் அடுத்த வகுக்கணும் 100 இட வித்தியாசத்தால் வகுக்கணும். இட வித்தியாசத்தால் வகுக்கணும் வேண்டாம். இங்கே இட வித்தியாசம் கொக்குக்கும் இதுக்குமான காலுக்கான இட வித்தியாசம் எத்தனை? 2. அப்போ 2ன்னா நாங்கள் 2ஆல் வகுக்கணும். 5 10 5 10 0 அடுத்த 0 ஆவை விட இங்கே 0 50 விட வரும். 50 போகும்போது பெரிய பிராணியில் விட வரும். பெரிய பிராணி என்றால் இங்கே பெரிய பிராணிக்கு என்ன வருது? மான். அப்போ இங்கே மானின் விட வரும். முதலாவது வருவது மானின் விட. அப்போ மானின் விட முதலாவது வரும் மான். அப்போ மானின் விட 50. அப்போ மானின் விட 50 நான் கவனிக்கணும். இங்கே கொக்கை காணலாம். அப்போ 100லேருந்து மானிங்க அந்த 50 போச்சு இருந்தால் மொத்த பிராணி 100 தலைவலி. அப்போ 50 போச்சுன்னா நிச்சயம் காணலாம் நாங்கள். அப்போ மொத்த பிராணி 150. அப்போ நான் மொத்தமே 150. மொத்த பிராணி 150லேருந்து மானுபடி 50 கழிக்கிறோம். 50 கழிச்சா இங்கே 0 100. அப்போ இங்கே வருது 100 பேர். அப்போ 100 என்னவே வருவது? 100 வந்து கொக்கு. அந்த மான் தான் முதலாவது விட வரும். அப்போ என்ன கூடின காலின் பிராணியாக முதலாவது விடையே வரும். அப்போ குறைஞ்ச காலுக்கு அடுத்த கொக்கு. அப்போ கொக்கு 100. அப்போ கொக்குக்குரிய விட இங்கே 100. அதே போல் மானுக்குரிய விட இங்கே 50. அப்போ இங்கே முறையை வரணும் என்றபடியே நாங்கள் 150 விட நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். 150 விட இந்த. அப்போ இதில் பாருங்க இன்னொரு விட ஒன்று கொடுக்கு 50 100 இருக்கு. 50 100 இருக்கு. 3வது விட பாருங்க 50 100. 3வது விட 50 100 இங்கே கவனிக்கலாம். 50 100 முறையே என்ற சொல்ல இங்கே என்னத்தை குறிக்குது? கொக்கு மான் விட. முதலாவது கொக்கு அடுத்த மான் விட. அப்போ மாறி போடுறது எல்லாருமே கூட அந்த மாதிரி மாறி போட்டு விளையாட்டில் சரியை செய்தாலும் அந்த மாறி போட்டு புளி எடுக்கிறது அந்த சந்தர்ப்பம் இருக்குது. அந்த முறை இப்போ அந்த முறையே சில இடங்கள் அல்லாதது அப்படின்றலாம் அதுவெல்லாம் கவனிக்கிறது. அதே போல் எழுதுக்கு போட்டுட்டு செகண்ட் பாருங்க. இப்போ அதுகளெல்லாம் கவனிச்சிங்கன்னா சரியான முறையில் செய்யலாம். இங்கே இந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி அமைஞ்ச மீனா. அப்போ பாருங்க உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்க நினைக்கின்றேன் இந்த வகையான வினாக்கள். எனவே வேறு வகையான வினாக்களை இப்படி நீங்கள் இலகுவாக பெருக்கல் கழித்தல் வகுத்தல் சரிதானே? அதுக்கு நாங்கள் சுருக்கமே சொன்ன போட மாட்டேன். பெரியோரை கண்டால் வணங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வி செய்கிறது. பெரியோரை என்றால் பெருக்கல், அடுத்தது கழித்தல், அடுத்தது வகுத்தல், அந்த மாதிரி செய்யலாம். சரி, இப்போ விழாத்தோட இந்த பகுதி முடிஞ்சது. அடுத்த இன்னொரு பகுதியோட பார்ப்போம். இன்னொரு பகுதி. அப்போ இதில் விழாவில் பார்த்தினாங்க முதல் பகுதி பார்த்தினாங்க தவளை ஏறும் இறங்கும் சருக்கு. அதாவது தவளை என்பது பொதுவே ஏறும் இறங்கும் மேற்பரப்புகளின் தடவைகள் எண்ணிக்கையை பற்றி பார்த்தினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தினாங்க அது முதலாவது பார்த்துனாங்க. 2வது பார்த்தது இந்த கால்கள் எண்ணிக்கை, தலைகள் எண்ணிக்கை, கால் எண்ணிக்கை வச்சுக்கொண்டு ஒரு பிராணிகள் எத்தனை அல்லது வாகனம் எத்தனை அல்லது அதின் என்ன காசு தொகை எவ்வளவுன்றெல்லாம் பார்த்தினாங்க. அதுக்கு அந்த மாதிரியான சுருக்கமான விளிம்பு கையாண்டுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் இப்படியான ஒரு வகையான இப்படியும் கணக்குகள் வார்த்தை வினாத்தாள் ஒன்றிலே இப்படியான உணர்வுகளே இந்த வகையான கணக்கு வரும். தூண்கள் இடைவெளிகள் எண்ணிக்கை என்பது இலவாக காணும். எப்படி அந்த இடைவெளிகளை காணலாம் வந்து பார்ப்போம். இங்கே பாருங்க வீதியோன்னு ஒரு பக்கத்தில் 23 கொடிக்கம்பங்கள் நடப்பட்டது. அப்போ இதில் வீதியோன்னு ஒரு பக்கத்தில் 23 கொடிக்கம்பங்கள். அப்போ கொடிக்கம்பங்கள் வந்து 23 நடப்பட்ட நேரம் ஒன்றிடம் 23 வரையான கம்பங்களில் இடைவெளிகள் எத்தனை? அப்போ இங்கே பாருங்க நான் வேறொரு கணக்கு வந்து இதுக்கு போடுறேன். இது சம்பந்தமான வேறு இப்போ 5
ഒരു ലൈനിൽ 5 കൂടും. ഇപ്പോൾ ഇതൊരു ലൈനുണ്ട്, ഇതൊരു വേലി ലൈനുണ്ട് பார்ப்போம். இந்த வேலி லைனில் 5 தூணை போடுறோம். 1 2 3 4 5 போடுறோம். சரி 5 போடுறோம். சரி 5 தூண் இதில் போடுறோம். பாருங்க 5 தூண் போட்டேன்னா 5 தூண் போட்டுருக்கேன். அப்போ 5 தூண் போட்டால் இடவழியை பாருங்க, ஒரு இடவழி, 2 இடவழி, 3 இடவழி, 4 இடவழி. 5 தூணுக்கு 4 இடவழி தான் எப்பவும் பாருங்க. நேர்கோடு தொடுக்கப்படாத உரு இருக்குது. தொடுக்கப்படாத உருவுக்கு அதாவது தூண்கள் எண்ணிக்கையிலும் பார்க்க இடவழி ஒன்று குறையும். இதிலேயும் தொடுக்கப்படாத ஒரு இது ஒரு வட்டத்தை பார்ப்போம். இது ஒரு வட்டம் ஒன்று, ஒரு பகுதி வட்டம் ஒன்று இருக்கு. வட்டம் ஒன்று எடுத்து பார்ப்போம், அது தொடுக்கப்பட்டு இருக்கு. அப்போ பார்ப்போம், இதில் 1 2 3 4 5. இப்போ இதில் 5 போட்டுருக்கேன். இதில் 5 கோடு போட்டுருக்கேன். 5 தூண் வரும். 5 தூண் இந்த வட்டம் இது தொடுக்கப்பட்ட ஒரு, அதனால வட்டம். அப்போ வட்டத்துக்கு 5 போட்டுருக்கேன். 5க்கு இடவழியை பாருங்க, 1 2 3 4 5. அப்போ 5க்கு 5. இது வந்து 5 இடவழி, 5 தூண் இருந்தால் 5 இடவழி. இதுக்கு 5 தூண் இருந்தால் 4 இடவழி. அப்போ பாருங்க, தொடுக்கப்படாத தொடுக்கப்பட்டிருக்கு. தொடுக்கப்படாமல் இருந்த இந்த ஒரு தொடுக்கப்படாது சாதுரத்தை பார்க்கணும். இதில் மூளை கொண்டு போகும். மூளை கொண்டு போட்டு இடையில கொண்டு போகும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. 8 தூண் இருக்கு. இடவழியை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. 8க்கு 8 தான். அப்போ அது ஒரு தொடுக்கப்பட்டது, அது சதுரம் தொடுக்கப்பட்டது. அதனால அப்படி வருது. இப்போ ஒரு ஜூ வடிவில் பார்ப்போம். ஜூ வடிவில் இப்படி ஒரு வடிவில் இருக்கு. இதோட நிற்கும். இதோட இந்த வேல் நிற்கிறேன்னு வைப்போம். இதில் பாருங்க, அந்த ஆரம்பத்தில் உண்டு, முடிவிலும் உண்டு. இதில் நான் இதில் 8 போட்டேன்னா, நீங்கள் 8 போட்டேன்னா, இதில் 8 போட்டேன்னா, அதே போல் அதுலேயும் 8 போடுறேன் பாருங்க. அப்போ 8க்கு இங்கேயும் போடணும் பார்க்கணும் இப்படியாங்க. அப்போ 8க்கு போட்டுக்கிட்டா இதில் 1 போட்டாச்சு, 2 3 4 5 6 7 8 பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. அதே போல் 8 போட்டுட்டேன். அப்போ 8க்கு எவ்வளோ இடவழி விழுதுன்னு பார்ப்போம். ஒரு இடவழி, 2 இடவழி, 3 இடவழி, 4 இடவழி, 5 இடவழி, 6 7. 8க்கு 7. அப்போ தொடுக்கப்படாதவர்களுக்கு எப்போவுமே இடவழி ஒன்று தூணெண்ணிக்கையில் பார்க்க இடவழியில் ஒன்று குறைய காட்டும். இப்போ தூணெண்ணிக்கை 10 இருந்தால் இடவழி 9. அப்போ எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, தொடுக்கப்படாத எந்த ஒரு சொல்லப்படுற எந்த ஒரு கேள்விக்கும், தொடுக்கப்படாத ஒரு வடிவில் சொல்லப்படுற எந்த ஒரு கேள்விக்கும் தொடுக்கப்படாததுக்கு தூணெண்ணிக்கையிலும் பார்க்க இடவழி ஒன்று குறைய இருக்கும். இல்லைன்னா மற்ற வளமை சொல்லப்படணும்னா இடவழியிலும் பார்க்க தூண் ஒன்று கூடவே இருக்கு. ஆனால் தொடுக்கப்பட்ட உருவுக்கு இடவழியும் தூண் எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். அதான் இங்கே பார்த்துனாங்க, அது இங்கேயும் பார்த்தோம். சரியான? அப்போ இனி நாங்கள் இந்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்விக்கு போனோம்னா, இந்த கேள்வியில் விஷயத்தை பாருங்க என்ன நடக்குதுன்னா, இங்கேயும் 23 கொடிக்கம்பங்கள் நடப்பட்டன. இந்த வீதி ஒன்றில் ஒரு பக்கத்தில் இங்கே தொடுக்கப்படையில்லை. அப்போ தொடுக்கப்படாதது 23 கொடிக்கம்பங்கள் நடப்பட்டன. ஒன்றடக்கம் 23 வரை. அதாவது முதலாவது கொடிக்கம்பத்திலிருந்து கடைசி கொடிக்கம்பத்துக்கான வரையான இத்தனை இடவழி வந்திருக்குன்னா கேள்வி. அப்போ நாங்கள் 23 கொடிக்கம்பம் 23 1 சமன் 22. அப்போ எப்படி 22 ஒன்று குறைச்சி விடுறாங்க. இல்லை இது இந்த மாதிரியான கேள்வி ஒன்று குறைச்சான். இடவழிக்கு ஒன்று குறைச்சி விட்டீங்கன்னா சரி. நேர்கோட்டில் இருந்தது அதாவது தொடுக்கப்படாததுக்கு ஒன்று குறைச்சி விட்டா சரி. ரைட். நாங்கள் அடுத்து இன்னொரு கணக்கு பார்ப்போம். அடுத்து 2வது கணக்கு பார்த்தீங்கன்னா, 2வது கணக்கில் பார்ப்போம். ஒரு வீதியில் 10 மின்கம்பங்கள் காணப்பட்டன. மின்கம்பம் எண்ணிக்கை 10. 2 மின்கம்பங்களுக்கிடையில் 3 நிற கொடிகள் நடப்பட்டன. 2 மின்கம்பங்களுக்கிடையில் 3 நிற கொடிகள் நடப்பட்டன. 3 நிற கொடிகள் நடப்பட்டன. ஏன்னா அங்கே நடப்பட்ட நிற கொடிகள். அப்போ 10 மின்கம்பம்ண்டா பாருங்க, ஒரு வீதியில் நீளமான தொடுக்கப்பட்டிருக்கு. மைதானம் ஒன்றை சுற்றி என்றால் தொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது காணி ஒன்றை சுற்றி என்றால் தொடுக்கப்பட்டிருக்கு. இது வீதியின் என்றால் நாங்கள் அங்கே தொடுக்கப்படாத ஒரு தான். ஆகவே இங்கே 10 மின்கம்பங்கள் காணப்பட்டன. இடவழி எத்தனை? 9. இடைவெளி 9. அப்போ இடைவெளி 9. இடைவெளி 9 என்றால் அப்போ இதில் பாருங்க, 2 கம்பங்களுக்கு இடையில் 3 நிற கொடிகள். 2 கம்பங்களுக்கு இடையில் 3 நிற கொடிகள் என்றால் ஒரு இடவெளியில் 3 கொடிகள். அந்த அதிൻ്റെ கருத்து இடைவெளி. அப்போ 2 கம்பங்களுக்கு இடையில் என்ன, இப்போ 2 கம்பம் என்றால் இப்படி போயிடல
2 கம்பம் இந்த கம்பத்துக்கும் இடையில ஒரு இடைவெளியாக இருக்கு. அதுதான் அங்கே சொல்லப்படுது. அப்போ இங்கே பாருங்க 3 நிறக்கொடிகள். அப்போ அந்த நடப்பட்ட நிறக்கொடிகள் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்கு. அப்போ நான் 3ஆல் பிரிக்கிறது. அப்போ இடைவெளி 3 27 விட 27. அப்போ இங்கே 2வது விட. அப்போ வடிவ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ எத்தனை 2 கம்பங்களுக்கு இடையிலன்னு சொன்னால் 2 கம்பங்களுக்கு இடையிலன்றது ஒரு இடைவெளியை தான் குறிப்பேன். 2 கம்பங்களுக்கு இடையில ஒரு இடைவெளி தான் காணப்படும். அந்த ஒரு இடைவெளி தான் 3 நிறக்கொடிகள். அப்போ 3 நிறக்கொடிகள்னா 9 இடைவெளிகள் 27 விடையே தெரியும். சரியா? அதே போல இப்படியான கணக்கு இந்த வகையில் இலகுவை செய்து கொடுத்தோம். அடுத்த 3வது கணக்கு பாருங்க. அலங்கார வேலை ஒன்றிற்காக வீதியில் அலங்கார வேலை ஒன்றிற்காக வீதியில் 41 கம்பங்கள் இருந்தன. 41 கம்பங்கள் நடப்பட்டிருந்தது. 2 கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 8 மீட்டர் இடைவெளி. 2க்குமான இடைவெளி 8 மீட்டர். ஏனெனில் முதல் கம்பத்திற்கும் இறுதி கம்பத்திற்கும் இடையிலான தூரம் அவ்வளவு வேண்டியது. அதே பகுதி தான், அதே வேலை தான், அதே மாதிரி செய்கிறது. 2 அலங்கார வேலையும் வீதியில் கம்பங்கள் நடப்பணும். இப்போ வீதியண்டா நான் வீதியில் கம்பங்கள் நடப்பணும். வீதி நேரே தான் இருக்கும். அப்போ இதில் தொடுக்கப்பட்ட வட்டம் போல இராது. அதனால நாங்கள் அப்படியே போடலாம். 41 இடைவெளி 40. இடைவெளி 40ன்னா இங்கே ஒரு இடைவெளிக்கு 2 கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 8 மீட்டர்னா அதாவது ஒரு இடைவெளிக்கு 8 மீட்டர். அதை நாங்கள் பிரித்து விடுறது. 2 2 32 320 ரெண்டு பிடிக்கும். சடங்காக 320 கொடுத்துருக்கோம். வேறு ஒத்து செய்யுது. நாங்கள் எங்களுக்கு தெரியும் கம்பங்கள் தொடக்கப்படாத உண்டா குறைக்கிறோம். குறைச்சி போட்டு வாரப்படியே நாங்கள் என்ன இந்த மாதிரி என்ன ஒரு 2 கம்பம் இடைவெளிக்கான அளவாக பெருக்கிறது. மொத்த தூரம் அந்த ஆரம்ப தூரம் அதாவது 41 கம்பங்கள்னா ஒரு முதலாவது கம்பத்துக்கும் 41வது கம்பத்துக்கும் இடையிலான தூரம் இலவுவை கணிக்கிறோம். இந்த மாதிரி செய்யலாம். ஒரு பெருக்கல் தான், ஒரு பெருக்கல் விட பெருக்கு. ரைட்? ஓகே. அடுத்த பார்ப்போம். மைதானம் ஒன்றை சுற்றி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல வேறொரு பகுதி ஒன்று பெருகுது. அப்போ இதை பார்ப்போம். இதில் கொஞ்சம் வித்தியாசம். ஏற்கனவே சொன்ன போல கொஞ்சம் வித்தியாசமான பார்ப்போம். அப்போ மைதானம் ஒன்றை சுற்றி. அப்போ சுற்றி என்றால் இங்கே என்ன வரும்? அதாவது கம்பங்கள் எண்ணிக்கையும் இடைவெளி எண்ணிக்கையும் சமளத்தில் இருக்கும். அதான் அந்த சுற்றி என்ற கருத்து தொடக்கப்பட்ட உருவாக இருக்கும். 2 கோடி கம்பங்களுடைய 5 பூச்சாடிகள் வைக்கப்பட்டது. அப்போ கவனிங்க, மொத்தம் 20 கோடி கம்பங்கள்னா இங்கே 20 கோடி கம்பங்கள்னா இந்த மேல் 20க்கு 20 சொன்னால் தொடுக்கப்பட்டது 20க்கு 20 தொடுக்கப்பட்டது 20க்கு 20 தான். அப்போ 20க்கு 20. ஆகவே இங்கே 20 கோடி கம்பங்களுக்கு 20 இடைவெளி. ஒரு இடைவெளிக்கு விழாவிற்கு 2 கோடி கம்பங்களிடையே 5 பூச்சாடி ஒரு இடைவெளிக்கு 5 பூச்சாடி. ஆகவே இத்தனை பூச்சாடி வைக்கலாம்னு பார்ப்போம். அப்போ 5 20 5 2 10 3 விடையே 3வது தெரியும். இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மைதானம் வந்து சுற்றி என்ற சொல் வந்தபடியே நாங்கள் இதுக்கு தொடுக்கப்பட்ட ஒரு கண்டு முதலாவது தொடுக்கப்படாத ஒரு 14 அடுத்த தொடுக்கப்பட்ட ஒரு எப்படி செய்வது 14. இந்த 2 ஞாபகத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுது. நம்ம தொடுக்கப்படாத ஒருக்கு என்ன செய்யறது? மொத்த கொடி கம்பங்கள்லேருந்து ஒன்றை கழிச்சு போட்டு பெருகு என்ன கழிகள் வருது அதனால செய்யறது. இங்கே அப்படியே பெருக என்ன கழிக்க தேவையில்லை. அப்படியே கொடி கம்பங்கள் ஒரே மாதிரியே போட்டு செய்யலாம். ரைட்? ஓகே. விழாம்பலாங்க தானே. நீ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இது 5வது கேள்வியை பார்ப்போம். ஒரு காணியை சுற்றி சம இடைவெளியில் 25 தூண்கள் நடப்பட்டன. இப்போ பாருங்க, ஒரு காணியை சுற்றி இங்கே சுற்றி வந்திருக்கு. அப்போ சுற்றி என்ற சொல் வந்திருக்கு. அப்போ சுற்றி என்ற சொல்லுன்னா நாங்கள் எது இடைவெளி எண்ணிக்கையும் தூண் எண்ணிக்கையும் சமன் என்று எடுக்க வேணும். அதான் அந்த சுற்றி முதல்ல ஆரம்பத்தை பார்க்க வேணும். இங்கே 25 தூண்கள் நடப்பட்டன. தூண்கள் எண்ணிக்கை 25. அதன் வாயிலுள்ள இது தூண்கள் தவிர 2 தூண்களை கழிக்கட்டும். இதே ஞாபகத்தில் வைக்கணும். 2 தூண்களை தவிர 2 தூண்களை தவிர ஏனைய தூண்களுக்கு 5 மீட்டர் நீளமான முட்கம்பி அடிக்கப்பட்டது. இவ்வாறு 3 நிலைகள் முட்கம்பி அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட முட்கம்பிகள் மொத்த நீளம் யார் என்று கேட்டுச்சு. அப்போ ஞாபகத்தில் இருக்கணும். இதில் 2 கம்பியின் இடைவெளி அதாவது 2 தூண்களுக்கான இடைவெளியை கழிக்க வேண்டும். ஏனென்றால் அதை சொல்லியிருக்கு ஏற்கனவே. அதன் வாயிலுள்ள இது தூண்களை தவிர அப்போ அந்த 2 தூண்களையும் தவிர 2 தூண்களுக்கு இடையிலான அந்த 2 தூண்களை இடைவெளியை தவிர அதான் அந்த 2 தூண்களை தவிர ஏனைய தூண்களுக்கு இடையில் அந்த 2 தூண்களுக்கும் ஒரு இடைவெளி வரும். அந்த ஒரு இடைவெளியை தவிர அந்த ஒரு இடைவெளி இருக்காது. அப்போ ஒரு இடைவெளி இங்கே இல்லை. ஒரு இடைவெளி வராது. இந்த ஒரு இடைவெளியை தவிர மற்ற எல்லா இடைவெளியும் வரக்கூடாது. நாங்கள் அப்போ 5 மீட்டர் பார்ப்போம் என்ன போகிறோம். அப்போ மொத்தமே நாங்கள் சம இடைவெளியில் 25 தூண்கள் நடப்படும். சுற்றி 25ன்னா 25க்கு 25 தான் வரும்.
அப்போ 25க்கு 25 இங்கே ஒரு இடைவெளி கழிக்க வேணும். ஏனென்றா அந்த வாசலில் உள்ள அந்த வாயில் உள்ள ஒரு இடைவெளியை கழிக்க வேணும் என்று சொல்லப்படுது. ஏன்னா இது தூண்களை தவிரன்னு சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் ஒரு இடைவெளியை கழிக்க மாட்டோம். ஏன் கழிக்கணும்னா இங்கே ஞாபகத்தில் இருக்கணும், இதைத்தான் இதுக்காகத்தான் கழிக்கணும். இந்த வாசலில் உள்ள என்ற சொல்லுக்காகத்தான் கழிக்கணும். மற்றபடி தொடுக்கப்பட்ட ஒரு தொடுக்கப்படாத ஒரு அடிப்படையில் கழிக்கல. ரெண்டே தொடுக்கப்பட்ட ஒரு சுற்றியோடு தொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் கழிக்கல, இதில் கழிக்கணும். அப்போ 25 இங்கே 24க்கு தான் நாங்கள் பார்க்கணும். 24 இப்போ 24க்கு பார்க்க அப்போ தூண்களுக்கிடையே ஒரு தூண்களுக்கிடையே 5 மீட்டர் நீளமான முட்கம்பி அடிக்கப்பட்டது. 3 நிலை. அப்போ நாங்கள் முதல்ல ஒரு நிலைக்கு பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் ஒரு நிலைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு நிலைக்கு தான் முதலாவது பார்க்கணும். ஒரு நிலைக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஒரு நிலைக்கு நாங்கள் பார்க்குறோம். ஒரு நிலைக்கு அடிக்கல் ஒரு டபுளுக்கு 5 மீட்டர் நீளமான முட்கம்பி இல்லை. 24 டபுள் இருக்குது. அப்போ நாங்கள் 24 5ஆல் பிரிக்க போகிறோம். 5 20 2 மிச்சம். அதேபோல் 2 10 2 12. 5 20 2 மிச்சம். அதேபோல் 2 10 2 12. 120 வருது. அப்போ 120 ஒரு நிலைக்கு மாற்றம். இங்கே 3 நிலைகள் இருக்குது. அதனால் 3 நிலை இனிப்பா 3 நிலைக்கு தான் இருக்கும். 3 நிலைக்கு நாங்கள் பார்ப்போம். 120 பிறகு 3ஆல் பெருக்கணும். இதே போல 3 நிலை வரணும். 3 0 3 2 6 3 360 வரும். இல்லை 360 இப்படியே வரும். ഇതിന്റെ മൊത്തം தேவையான மொத்த நுட்கம்பியின் இடம் 360. எப்படி வந்தேன்டா இதில் திருப்பி பார்க்கலாம். இதில் ஒரு காணியை சுற்றி என்றபடியே நாங்கள் இதே தூண்கள் எண்ணிக்கையும் இங்கே இதில் சொல்லப்பட்ட தூண்கள் எண்ணிக்கையும் இடைவெளி எண்ணிக்கையும் சமன். அதனால 25க்கு 25 25க்கு 25 இடைவெளி வருது. அதில் ஒரு இடைவெளியை கழிக்கிறோம். ஏனென்றா இந்த வாசல் உள்ள இரு தூண்களுக்கு இடையிலான இந்த இடையில தூண் என்ன முட்கம்பி அடிக்க இல்லையா. அப்போ அதனால நாங்கள் கொண்ட ஒரு இடைவெளியை கழிக்கிறோம். அதுக்கு தான் இங்கே ஒரு இடைவெளியை இல்லைன்னு எடுக்கிறோம். அதனால 24 இடைவெளியை எடுக்கிறோம். அப்போ செய்ய போகிறது 24 இடைவெளிக்கு செய்ய போகிறோம். அதான் இங்கே குறிச்சிருக்கோம். அப்போ 24 பிறகு தூண்களுக்கிடையே 5 மீட்டர் நீளமான 2 தூண்களுக்கு ஒரு இடைவெளிக்கு 5 மீட்டர். இந்த 5 மீட்டர் ஒரு இடைவெளிக்கு 5 மீட்டர். ஆக 24 இடைவெளி இருக்கு. 24 5ஆல் பிரிக்கிற 120 வருது. அப்போ ஒரு நிலைக்கு தான் பார்த்துனாங்க. இதில் 3 நிலை தந்திருக்கு. ஒரு நிலைக்கு தான் 120 மீட்டர் பண்ணுறது. ஒரு நிலைக்கு 120 மீட்டர் இருந்தால் 3 நிலைக்கும் பார்க்க போகிறோம். அப்போ 3 நிலைக்கு பார்க்கறதுல இங்கே 120 மீட்டரை அங்கே 3ஆல் பிரிக்கிறோம். 3 நிலையில் 3 நிலையில் கம்பி எடுக்கிறது. 3 நிலைன்றது அதை பிடிப்பு இந்த மாதிரி 3. அப்போ ஒரு நிலைக்கு 120 பார்த்துட்டோம். இங்கே 3 நிலைக்கு பார்க்கணும். அவ்வளோதான். அப்போ இங்கே 120 பார்த்தோம்னா 3 நிலைக்கும் பார்க்குறோம். 3 நிலைக்கும் பார்க்கல 360 விட ரைட். சரியா? அப்போ இப்படித்தான் இந்த கணக்கில் செய்யுது. இதில் பெரிய கஷ்டம் இல்லை. இவ்வளோ நேரம் செய்திருந்து ஒரு பெரிய கணக்கு வந்தால் இப்படி செய்யலாம். அது கொஞ்சம் கடினம் ஒன்றும் இல்லை. இங்கே நிறைய கவனிக்கணும். எத்தனை நிலை ஒரு நிலையை கண்டு அடுத்த 3 நிலைக்கு போகிறது. வடிவ அவதானியங்கள் வடிவாக செய்யலாம். இது பெரிய வேலை இல்லை. அது முதல் செய்த போல அதன் தொடர்ச்சியை இந்த இதையும் செய்து கொள்ளலாம். நாங்கள் அடுத்தது பார்ப்போம். அடுத்த நடப்பட்ட தூண்கள் எண்ணிக்கை இலகுவாக கணிக்கும் முறை. இதே ஒரு வித்தியாசமான முறை பார்ப்போம். இதை பார்ப்போம். அந்த நடப்பட்ட தூண்களின் எண்ணிக்கையை இலகுவாக கணிக்கணும். தூண்கள் எண்ணிக்கை இலகுவாக இப்படி கணிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முதல் நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல ஏறும் மேற்பரப்புள்ள ஏறுற சரக்குறை பார்த்துட்டோம். அதே போல கால்கள் இந்த மொத்த எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு எத்தனை பிராணி என்று பார்த்தீங்கன்னா கால்கள் தலை எண்ணிக்கை வச்சுக்கொண்டு எத்தனை பிராணிகள் அந்த மாதிரியான கணக்குகளை பார்த்துட்டோம். அடுத்த பார்த்து நாங்கள் இந்த தூண்களின் எண்ணிக்கையும் இடவெளியின் எண்ணிக்கையும் வச்சுக்கொண்டு கேள்வி எப்படி செய்கிறாங்க அடுத்த பார்க்கணும். இப்போ நாங்கள் இந்த பார்க்கும்போது இந்த தூண்களின் பார்க்கிற மாதிரியான இந்த மாதிரியான கேள்வி. அப்போ ஒரு சதுர வடிவமான காணியம் அப்படின்னு ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 8 தூண்கள். அப்போ பார்த்தீங்க 8 தூண்கள்னு சொல்லி. அப்போ ஒரு சதுர வடிவமான காணியின் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 8 தூண்கள் தென்பட்ட காணியை சுற்றி நடப்பட்டிருக்கும் தூண்கள் எத்தனை. அப்போ கேள்வி காணியை சுற்றி நடந்த தூண்கள் நினைக்கிறேன் கேள்வி. அப்போ பாருங்க பார்க்க நான் ஒரு கணக்கு இதில் போட்டு காட்டுறேன். பாருங்க
இது வேறொரு கணக்கு போடுறோம் பாருங்க. இது எப்படி இது எப்படி வருது, நான் சொல்ல போகிற முறையை எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, இதில் உதாரணத்துக்கு கொண்டு போடுவோம். அப்போ இதில் ஒரு பக்கத்தில் 3 தூண் இருக்குன்றது ஒரு கால் இல்லை, இல்லைன்னா இதுக்கே போடுவோம். இல்லை, நான் ஒரு பக்கத்தில் 3க்கு பார்ப்போம். இல்லை வேறு ஒரு தூண் இல்லை, மூலையில் உண்டு, இந்த மூலையில் உண்டு, இந்த மூலையில் உண்டு, இந்த மூலையில் உண்டு வரும். எப்போவுமே மூலைக்கு ஒரு தூண் வருவார். அப்போ ஒரு சதுரமண்டா சதுரத்துக்கு மூலைக்கு ஒரு தூண் வருவார், மூலைக்கு ஒரு தூண் வரும். அப்போ நான் மொத்தம் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்க 3 தூண் என்ற அடிப்படையில் இப்போ செய்ய போகிறோம். அப்போ பாருங்க, இந்த 4 மூலைக்கும் 4 தூண் வரும், மூலைகளுக்கு ஒன்று வரும். அப்போ இந்த மூலையில் வாரது, இந்த மூலையில் வாரது இந்த பக்கத்துக்கும் தெரியும். அப்போ இதில் ஒரு தூண் ஒன்று வருது, இதில் ஒரு தூண். இப்போ பாருங்க, ஒரு பக்கத்துக்கு 3 தூண் தெரியுது. தெரிகிற தூண் எத்தனை? 3 தூண் தெரியுது, 3 தூண் தெரியுது. அப்படின்னா நாங்கள் போடலாம் 3 தர 4 சமம் 4 12 போடலாம். ஆனால் இங்கே 12 கொண்டு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்கு. அப்போ இங்கே 4 கழிஞ்சு 8 விழுகுது. அப்போ பாருங்க, நாங்கள் நேரடியே பார்த்து போட்டு பிரிக்கிறோம்னா பிள்ளையே வரும். ஏனென்றால் இந்த மூளைக்குரியது இங்கே பிம்பமாக காட்சி தரும், இங்கேயும் பிம்பமாக காட்சி தர போகுது. இல்லை பாருங்க, அப்போ இங்கேயும் இந்த இது இங்கேயும் பிம்பமாக காட்சி தரும். பிறகு அதே போல இங்கேயும் பிம்பமாக காட்சி தரும், இந்த பக்கத்துக்கு பிம்பமாக காட்சி தரும், இந்த பக்கத்துக்கு பிம்பமாக காட்சி தரும். இந்த மூலை இது இங்கேயும் காட்சி தரும், இங்கேயும் காட்சி தரும், இங்கே காட்சி தரும், இது இங்கே நோக்கி காட்சி தரும். இங்கே பார்த்தோம்னா இங்கே எப்படி வரும், இங்கேயும் இங்கே எப்படி வரும். அப்போ ஒரு தூண் 2 பக்கத்துக்கும் காட்சி தரும். அப்போ காட்சி தருமெண்டா நாங்கள் ஒற்ற பக்கத்துக்கு தான் எடுக்கலாம். அப்போ இந்த தூணை இந்த பக்கத்துக்கு எடுத்தோம்னா இந்த தூணை இந்த பக்கத்துக்கு போடணும், இந்த பக்கத்துக்கு இதை போடணும். அப்போ இதை இங்கே போடணும், போடையில் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒவ்வொரு மூலை தான் எடுக்கலாம். அதனால தான் ஒரு பக்கத்துக்கு நாங்கள் 2 3 ரூபாயில் 1 கழிச்சு 2 அப்படின்னு எடுக்கணும். அப்போ ஒரு பக்கத்துக்கு 2 எடுக்கணும். மேனண்டா இந்த மூலத்தூண் பிரச்சனையில் மூலத்தூண் மாற்றம் அடிப்படையில் நாங்கள் 2 தான் எடுக்கணும். அப்போ இங்கே 2, அப்போ ஒரு பக்கத்துக்கு 2, ஒரு பக்கத்துக்கு 2ன்னா 4 பக்கத்துக்கு 2 எடுக்கலாம். அப்போ 4 பக்கத்துக்கு 2 எடுத்து அப்போ நாங்கள் பாக்கைக்குள்ள வாரத்திலிருந்து பாக்கைக்குள்ள வார தூண்கள் எண்ணிக்கையிலிருந்து 1 கழிக்கணும். எப்போவுமே 1 கழிக்கிற முறையை கையாளும். பாக்கைக்குன்னா நாங்கள் அப்போ இங்கே இப்போ விளங்கு தானே. அப்போ இந்த மூலத்தூண்கள் 2 பக்கம் காட்சி தரதுனால நாங்கள் ஒரு பக்கத்துக்கு எடுக்கிறபடியே இங்கே 1 குறைக்கணும். 2 மூலை ஒரு பக்கத்துக்கு 2 மூலையிலேருந்து காட்சி அளிக்கும். அதனால 1 நீக்கி போட்டு 1 தான் எடுக்கணும். அதனால இங்கே 3 பாக்கைக்கு 3 இந்த ஒரு மூலையை கழிக்கிறோம், ஒரு மூலை தூணை கழிக்கிறோம். கழிச்சு தான் இங்கே 2 விட ஆரம்பத்திலே எடுக்கணும். இந்த ஆரம்பத்திலே எடுத்து கழிக்கலாம், அல்லது மொத்தமே பெருக்கி போட்டு இங்கே கழிக்க போல 4 கழிக்கலாம். மொத்தமே எடுத்து போட்டு 4 கழிக்கலாம், அல்லது ஆரம்பத்திலேயே கழிச்சு போட்டு ஒரு பக்கத்துக்கு 2 எடுத்து தர 4 2 எடுக்கலாம். 2 விதத்திலையும் எடுக்கலாம். ஆரம்பத்திலிருந்து கழிச்சு போடும்போது செய்கிற முறையிலையும் செய்யலாம், அல்லது இங்கே மொத்தமே எடுத்து போட்டு 4 முறைக்கு 4 கழிக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்திலேருந்தே நான் இங்கே செய்ய போகிறேன் எல்லா ரைட் பார்ப்போம். அப்போ நாங்கள் இங்கே அப்போ இங்கே என்ன இதை பண்ணி இந்த கேள்விக்கு போகும். அப்போ இந்த மாதிரியான விளக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கேள்விக்கு போவோம். சரியான இதில் ஒரு உதாரண கணக்கு ஒரு உதாரண விளக்கம் இந்த உதாரண விளக்கத்தை வச்சுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். அப்போ கேள்வி என்னென்னா, ஒரு சதுர வடிவமான காணி ஒன்றில் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 8 தூண்கள் தென்பட்டன. அப்போ தூண்கள் எண்ணிக்கை 8. ஒரு பக்கத்தில் பார்க்கணும், ஒரு பக்கத்தில் பார்க்க 8 நான் ஏற்கனவே சொன்னேன் 1 கழிக்க. அப்போ 1 கழிச்சபடியே 7. அப்போ ஒரு பக்கத்துக்கு 7 தர இதில் சதுர வடிவமானதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ சதுர வடிவமானதுண்டா இதில் 8 தூண்கள் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கல. அப்போ 8லேருந்து 1 போனால் 7. அப்போ ஒரு பக்கத்துக்கு உண்மை தூண்கள் 7. அப்போ 4 பக்கத்துக்கு 4 28 விட 27 வளர்ந்தான் பேர் ரைட். அப்போ இந்த சதுர வடிவமான காணியை நடப்பட்ட உண்மையான தூண்கள் 28. எப்படி வந்தது? இந்த மொத்த அதாவது ஒரு பக்கத்திலிருந்து பார்க்க உள்ள தூண்கள் 8, அது இந்த உண்மை தூண் ஒரு பக்கத்துக்கு உண்மையான தூண் பார்த்து எடுத்தோம்னா அங்கே 7. அப்போ 7 அங்கே 4 பக்கத்துக்கும் போட போகிறோம் 4 28. ஆக 28 விட இங்கே வருது. சரியான இப்போ வடிவா இது விளங்குங்க. ஈஸியான கணக்கு, இப்படியான கணக்கு வரைக்கும் முன்னுக்கே 1 கழிச்சு போட்டு செய்யலாம். பார்க்கும் போது அல்லது தென்படும் போது அல்லது தோன்றும் என்று சொல்லில வரைக்கும் இந்த மாதிரி செய்யலாம். சரியான விளங்குதா?
ஓகே, அடுத்ததுக்கு போவோம். இனி அடுத்த பேரம் அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா ஒரு முக்கோண வடிவ காணியை சுற்றி 33 தூண்கள் உள்ளன. சுற்றி 33 தூண்கள் உள்ளன சொன்னாங்க. சுற்றி பாக்கைகளே என்று சொல்றது வேறு. இது சுற்றி 33 தூண்கள் எனில் ஒரு பக்கத்தில் காணப்படும் தூண்கள். இது கேள்வி ஒரு பக்கம், இது கேள்வி தான் கேள்வி, இது தகவல். நம்ம தகவல் சுற்றி 33, கேள்வி ஒரு பக்கத்துக்கு. அப்போ நாங்கள் அதை பார்க்குறோம். அப்போ ஒரு முக்கோண வடிவ காணி 33 தூண்கள் உள்ளன. நாங்கள் மொத்தமே 33, ஒரு 33 நடப்பட்டது 33. அப்போ இது முக்கோணம், சதுரம் இல்லை, முக்கோண வடிவம். இப்படியாக நீங்கள் நினைக்க வேணும். அப்போ ஒரு பக்கத்துக்கு அவ்வளோ அவர் முன்னத்தூணை பார்ப்போம். அப்போ முன்னத்தூணை எடுத்து போட்டு ஒன்றை கூட்டிக்கணும். அப்போ 33. அப்போ நாங்கள் ஒரு பக்கத்துக்கு பார்க்க போகிறோம். அப்போ 33 நாங்கள் என்ன செய்யணும்னா 3 பக்கம் இருக்குது. 3 சொல்லிட்டே நீங்கள் பிரிக்கலாம். என்னென்ன நுண்ணறிவு பகுதிகளில் சுருக்கமாக பிரித்து போட்டு அது செய்வழி பேப்பர் கொடுக்குறே இல்லை. அதனால் நீங்கள் விரைவே செய்வதற்கான இப்படி சுருக்கமான மீதி வேறு 6 வழி நான் சுருக்கமான வழிமுறையில் அங்கே செய்ய வழித்தாளில் செய்து போட்டு இப்படியே உடனடியாக எழுதலாம். அப்போ இங்கே 11, ஒரு பக்கத்துக்கு 11, அடுத்த பக்கத்துக்கு 11, அடுத்த பக்கத்துக்கு 11. அப்போ உண்மை தூண்கள் 11 33. ஆனால் பாக்கை ஒரு பக்கத்தில் காணப்படும் தூண்கள், அதான் அந்த பாக்கைக்கு நான் சொன்னேன். பாக்கைக்கு ரெண்டா ஒன்று கூடும். பாக்கைக்கு இந்த மூலையில் இந்த மூலையும் தெரியும், அதே போல இந்த மூலையும் தெரியும். அதனால இதோட சக ஒன்று கூட்டணும். கூட்டினா இங்கே 12. பாக்கைக்கு தோன்றது 12, பாக்கைக்கு 12 பாக்கு 12. காணப்படும் தூண்கள் 12. ஆனால் உண்மையை சுற்றி பார்த்தோம்னா 33 இருக்கு. ஏனென்றால் இந்த மூலத்தூண்கள் காணப்படுறதுனால நாங்கள் இது பண்ணோம். அப்போ முதல் வந்தது எது ஒரு பக்கத்திலிருந்து பேக் கேட்கத்தினு சொல்லி போட்டு மொத்த தூண்கள் விட்டது. அப்போ அது கழிச்சு போட்டு எடுத்துனாங்க. இதில் அப்படி இல்லை, ஒரு பக்கத்தில் காணப்படும் தூண்களை தான் கேள்வியை கேட்டது. அப்போ மொத்த தூண்களை தந்துட்டு ஒரு பக்கத்தில் காணப்படும் அல்லது தென்படும் அல்லது தோன்றும் அப்படின்னு கேள்வி. அப்போ அப்படி வரைக்கும் நாங்கள் அப்போ என்ன சொல்லணும்னா மொத்த ஒரு பக்கத்தில் வர உண்மை தூண்களை அந்த மாதிரி எடுத்துட்டு பிரிச்செடுத்தா உண்மை தூண் வரும். பிரிச்செடுத்தா உண்மை தூண் வரும். அப்போ பிரிச்செடுத்து வந்த அந்த உண்மை தூணு இந்த வந்து உண்மை தூண் வரும். வந்த உடனே பெயிண்ட் ஒன்றை கூட்டிக்கணும். அதான் இது பக்கத்தில் இந்த பாக்கைக்குண்ட இந்த பாக்கைக்கு ஒன்றை கூட்டணும். அப்போ இவ்வளோ தான் இதிலே செய்கிறோம். அப்போ முதல் நேரடியும் வரும், மாறியும் வரும். ரைட். அப்போ அடுத்ததை பார்ப்போம். அடுத்த விடயத்தை பார்ப்போம். இதில் பார்ப்போம். அப்போ இதில் எடுத்து பார்ப்போம். இது சதுர வடிவமான வீட்டு தோட்டத்தின் ஒரு பக்கத்தில் 7 தூண்களை கண்டேன். ஒரு பக்கத்தில் கண்ட தூணை தான் நீங்க போட்டு ஒரு பக்கத்தில் 7 தூண்களை கண்டேன். கண்ட தூண்கள் 7. வீட்டை தோட்டத்தை இதில் சதுரம்னு சொல்லியிருக்கு. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிலரில் நாங்கள் அண்டர்லைன் பண்ணி செய்யலாம், பென்சிலால் செய்யலாம், அண்டர்லைன் பண்ணி போட்டு செய்யலாம், அண்டர்லைன் பண்ணி பார்த்து செய்யலாம். நம்ம இதில் தகவலுக்கு அண்டர்லைன் பண்ணலாம். விடயக்குள்ள கிண்டக்கூடாது. விடயம் ஒன்று இருக்கு, விடயக்குள்ள ஒன்றும் கிண்டக்கூடாது. தகவலில் குறித்து பார்க்கலாம். நம்ம இங்கே சதுரம் என்ற ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டியது ஒரு பக்கத்துக்கு 7 தூண்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ அதுக்கு பிறகுதான் நான் மிச்சத்தை செய்ய விடுவேன். தகவலை அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். வீட்டு தோட்டத்தை சுற்றி சம இடவெளியில் தூண்கள் நடப்பட்டன. இன்னும் எத்தனை தூண்களை நான் காணவில்லை என்று கேள்விட்டு. அப்போ காணாத நம்ம கண்ட தூண்கள் என்று போட்டு அப்போ நாங்கள் சதுரத்துக்கு நாங்கள் 7. இப்போ பார்த்தீங்கன்னா இது நேரடியையும் பார்க்கலாம். நேரடியாக பார்த்தோம்னா ஒரு பக்கத்தில் 7 பார்க்கணும். ஆனால் உண்மையத்தின தூண் இருப்ப 7 ஒன்றை கழிக்கும். 6 தான் நாங்கள் எடுக்கணும். இப்போ ஒரு பக்கத்துக்கு 6ன்னா 6 தர 4 6 தர 6 24 தூண் தான் இங்கே இருக்கு. அப்போ பாருங்க ஏனென்றால் பாருங்க ஒரு பக்கத்திலிருந்து 7 தூண்களை கண்டன. ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கைக்கு இந்த 7 தூண் வந்தது. ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கைக்குள்ள 7 தூண். ஆனால் இங்கே ஒன்றை கழிக்கணும் என்னத்துக்காக அந்த உண்மை தூணை உண்மையாக அங்கே எடுக்கிறது 6 தான் எடுக்கணும். இந்த மூலைக்குரியது அங்கே அழைக்கணும். ரைட். சரி. இப்போ 6 4 பக்கத்துக்கு 6 24 வரும். 24 வந்தால் 24 இங்கே கண்டது எத்தனை? 24 இங்கே கண்டது 7. மிகுதி எல்லாம் கேள்வி. இன்னும் எத்தனையோ காணலைன்னா மிகுதி. அப்போ 24 7 கழிக்கணும். நம்ம 7 கழிக்கணும்னா இங்கே கடன் எடுத்தா 1, இங்கே கடன் கொடுத்தா 14 14 7 7 இங்கே 1. அப்போ
இவர் உண்மையே இன்னும் காணாமல் இருக்கிறது. இன்னும் காணாமல் இருக்கிற தூண்கள் எண்ணிக்கை 17. அப்ப உண்மை கிடந்த தூண்கள் அங்கே நடப்பட்ட தூண்கள் எத்தனைன்னு சொன்னால் இங்க தோட்டத்தில் அந்த நடப்பட்ட தூண்கள் 24. 24 நடப்பட்ட தூண்கள். அப்போ ஒரு பக்கத்தில் கண்ட தூண்கள் 7. அப்போ 24லேருந்து 7 கழிக்கிறோம் விட 17. அப்போ 24லேருந்து 7 கழிக்க இங்கே 17 வருது. அப்போ பேரம்படி இது ஒரு வித்தியாசமான கணக்கு. ஏனென்றால் அந்த முதல் தாங்க நேரடியே பார்த்தினாங்க ஒரு பக்கத்தின் பாக்கைகள் இவ்வளோ இருக்குது. ஆகவே மொத்த தூண்கள் எத்தனை பேருந்து பார்த்தினாங்க மொத்த தூண்கள் இவ்வளவு ஒரு பக்கத்தில் 2 பாக்கைகள். அப்போ 2 மாறி மாறி பார்த்தினாங்க. பார்த்துட்டு இப்போ பார்த்தினாங்க வேறு எப்படி என்றால் ஒரு பக்கத்தில் 7 கண்டு அவையும் காணாமல் இருக்கிறது. இப்படி கேள்வியாக மாறி வரும். ஆனால் நாங்கள் இங்கே ஒரு செய்யவழியை பிடிச்சிட்ட மாட்டோம். இந்த செய்யவழி முறை இலகுவான முறையை பிடிச்சிட்ட மாட்டோம். எந்த கேள்விக்கும் மாற்றி போட்டு அதை இந்த கேள்விக்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நுழைஞ்சு கொண்டு போய் அந்த விடையை விட அந்த கேள்விக்கான விடையை எடுத்துக்கலாம். அதுதான் அந்த எங்களுக்குரிய என்னென்னு சொல்றது எங்களுக்குரிய அந்த சுய கட்டித்தனம்ன்றது இதுதான். ஒன்றை வச்சோண்டு இன்னொரு வேலையை செய்கிறது. அப்போ ஒரு செய்க வழிமுறை வச்சோண்டு கேட்கப்படுற எல்லாத்துக்கும் அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு போய் அதோட அந்த கணக்கில் இல்லாமலே செய்து கொள்ளலாம். சரியான அந்த விளங்குதானே இப்போ பார்க்கும்போது விளங்கும். இதை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு இது ஞாபகத்தில் நிற்கும். அடுத்தது போகணும். அடுத்த பாருங்க இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இதுக்கும் இதே போல தான் செய்கிறது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அப்படி செய்யறதுன்னா கம்பி வந்து 2 துண்டுகளாக ஒட்டுவதற்கு அப்போ ஒரு நேர்கம்பி. நான் முதல்ல நேர போகிறோம். ஒரு நேர்கம்பி இதைத்தான் இந்த நேர்கம்பி இது அங்கம் இது முடிவு இப்போ ஏ ஆரம்ப புள்ளி ஏ இங்கே பி. அப்போ இந்த புள்ளியில் நினச்சி காட்டு நம்ம ஒரு கம்பி இருக்குது. இந்த கம்பி வந்து 2 துண்டுகளாக வெட்டுறதுக்கு 80 ரூபா செலவாகும். இப்போ 20 ரூபா இதான் வெட்ட போகிறது. வெட்டிடத்தை பாருங்க இதுதான் வெட்டிடம். இந்த வெட்டிடம் ஒரு வெட்டிடத்துக்கு 80 ரூபா. அப்போ பாருங்க 2 பிளாக்குறதுக்கு 80 ரூபாண்டா. இதில் நாங்கள் 2 வெட்டேக்கில் அந்த வெட்டுறதுக்கான உபகரணத்தை பயன்படுத்தணும். உபகரணத்துக்கான செலவு தான் இங்கே செலவே இருக்க போகுது. மற்றபடி துண்டு கணக்கில் பார்க்கல. இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம்னா இந்த வெட்டிடத்துக்கு தான் 80 ரூபா. இந்த ஒரு வெட்டிடத்துக்கு தான் 80 ரூபா போட போகிறோம். அப்போ வெட்டிடத்துக்கு தான் 80 ரூபா போட போகிறோம்னா இங்கே எத்தனை வெட்டு இடம் பெறப்போகுது, வெட்டப்பட வேண்டிய இடம் எத்தனையோ அதுக்கு தான் காசு. அப்போ இங்கே பார்ப்போம் 2 துண்டுகளாக வெட்டுறதுக்கு 80 ரூபா செலவாகும். 20 துண்டு 80 ரூபா செலவு பார்ப்போம். இங்கே 24 மீட்டர் நீளமுள்ள கம்பி 24 மீட்டர் நீளமுள்ள கம்பியை 6 சம துண்டுகளாக வெட்ட போகிறோம். அந்த 6 சம துண்டுகளாக வெட்ட போகிறோம்னா 6 கம்பி துண்டு பெறப்போகுது. அப்போ தூணணிக்கை போல 6 தூண் போல இங்கே 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அப்போ 6 தூண் இருக்குது. இப்படி நேர்கோட்டில் 6 தூண் இருக்குது. அப்போ 6 தூணுக்கு எத்தனை இடைவெளி வரப்போகுது? 1 இடைவெளி 2 இடைவெளி 3 இடைவெளி 4 இடைவெளி 5 இடைவெளி. அப்போ 5 இடைவெளி இருக்கிற போல 6 தூணுக்கு 5 இடைவெளி 6க்கு 5 இருக்கிறது போல 5 இடைவெளி இருக்கிறது போல இங்கே 6 துண்டுகளுக்கு வெற்றிடம் 5 இருக்கும். 2க்கு ஒரு வெற்றிடம் இருந்தால் 3க்கு 2 வெற்றிடம். 3 துண்டு போடைக்கு 2 வெற்றிடம் வரும். பாருங்க இதில் நாங்கள் இது துண்டு அப்போ இங்கே போடைக்கல இதில் ஒரு வெற்றிடம் இதில் ஒன்று போட போகிறோம். இதில் ஒரு வெற்றிடம் கொடுப்போம். இது ஏலேருந்து பிக்கான நீளமான கம்பியில் 2 வெற்றிடம் இது ஒன்று வெட்டிடும். வெட்டையில் 3 துண்டு வருது. அந்த 3க்கு 2 தான் விழுது. இங்கே 2க்கு 1 வெட்டிடம் விழுது. இங்கே 6க்கு 5 வெட்டிடம் விழுது. அப்போ நாங்கள் என்னத்துக்கு 6க்கு நாங்கள் 6 துண்டுக்கும் 6 2 பேருக்கு இல்லை. அப்போ நாங்கள் சில வழியில் 80 போட்டுட்டு 6 துண்டு தானே அப்படின்னு சொல்லி போட்டு 6 பெருக்கி போட்டால் இங்கே விட பிள்ளை இந்த விட இப்படி செய்தால் பிள்ளை. அப்போ இது பிள்ளையை தான் கொண்டு அப்போ என்ன செய்கிறது? எங்களுக்கு வெற்றிடம் எத்தனைன்னு பார்க்குறது. அப்போ நாங்கள் நீளமான ஒரு கம்பி வெட்ட போகிறோம். எத்தனை? 1 வெட்டு 2 வெட்டு 3 வெட்டு 4 வெட்டு 5 வெட்டு வெட்டிட்டோம். வெட்டினோன்னு எத்தனை துண்டு வருது? ஒரு துண்டு வருது. 1 துண்டு 2 துண்டு 3 துண்டு 4 துண்டு 5 துண்டு 6 கேள்வி என்ன?
6 സമതുണ്ടുകളാണ് വെട്ടുന്നത്. അപ്പോൾ 6 തുണ്ട് വെട്ടിയാക്കി വെട്ടിടം 1 2 3 4 5 വെട്ടിടം. ஆகவே 5 வெட்டிடம் பெருசு. அப்போ 5க்கு தான் நாங்கள் கணக்கு போடுவோம். அப்போ நாங்கள் 5 போட்டோம்ட்டா இங்கே ஒரு துண்டுக்கு 80 ரூபாய். ஒரு வெட்டு 2 துண்டுகளாக விட்டதுக்கு 80 ரூபாய். அப்போ 80 ரூபாய்ண்டா 80 நாங்கள் என்ன வேணும் 5ஆல் பெருக்கணும். என்ன 5 துண்டு ஒரு வெட்டிடத்துக்கு 80 ரூபாய். 5 8 40 ரூபாய் செலவாகும். அப்போ செலவாகின மொத்த காசு இவ்வளவு 400 ரூபாய். அப்போ திருப்பி பாருங்க, இதில் நான் விளக்கமே கணக்கு விளக்கம் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கணுமென்றதுக்காக கணக்கு விளக்கம் போட்டிருக்கேன். ஆனால் விஷயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், மேலே சொல்லப்பட்ட போல ஒரு விடயத்தை தான் திருப்பி சொல்கிறேன். எப்படி என்றால் நாங்கள் மொத்த தூண்கள் எண்ணிக்கை இடவெளி எண்ணிக்கையை போல இங்கேயும் மொத்த கம்பியின் நீளம் வெற்றிடங்கள் எண்ணிக்கை, மொத்த கம்பியின் நீளம் வெற்றிடங்கள் எண்ணிக்கை ரெண்டையும் தான் எடுக்கிறோம். அப்போ மொத்த கம்பியின் நீளத்தை வெற்றிடங்கள் எண்ணிக்கை எடுத்து ஒரு வெற்றிடத்துக்கு 80 ரூபாய், அதனால 5 வெற்றிடத்துக்கு 400. சரியான இப்படியான கணக்குகள் இந்த வகையில் செய்யலாம். ரைட், இனி பார்ப்போம். இது விளாங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இதில் ஒரு விடயம் இல்லை, எல்லாம் திட்ட தெளிவே போட்டு காட்டுங்க. ஒரு கணக்கில் ஒரு விடயத்தை சொல்லல, ஒரு விடயத்தை கணக்கு போட்டு செய்து காட்டியிருக்கேன். அப்போ இங்கே நான் சொல்லப்பட்ட இந்த 4 பகுதியும் உங்களுக்கு 4 விதமான கணக்குகளும் உங்களுக்கு தெளிவே இருக்குமென்று நினைக்கிறேன். இதில் பாருங்க, நிழலும் திசையும் தொடர்பான கணக்குகள். அப்போ ஏற்கனவே படித்தது வேறு பகுதி, ஏற்கனவே சொல்லி தந்தது வேறு பகுதி, வேறு நுட்ப முறையில் நாங்கள் சொல்லி தந்தாங்க. அடுத்தது நிழலும் திசையும் தொடர்பான கணக்குகளை மிக இலகுவாக செய்யும் வழிமுறை. நிழலும் திசையும் தொடர்பான கணக்குகள். அப்போ நிழலும் திசையும் தொடர்பான கணக்குகள் எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். நிழலும் திசையும் தொடர்பான கணக்கு. காலை வேளையில் பாடசாலையை நோக்கி சென்ற குமரனின் வலது கை பக்கத்தில் அவனது நிழல் விழுந்தது. அப்புறம் வலது கை பக்கத்தில் அவனது விழுந்து இலக்கு குறிக்க வேண்டியது காலை வேளை. அப்போ கவனிங்கோ, இதில் அவன் செல்லும் திசை யாது கேள்வி இல்லை. அப்போ கவனிங்கோ, இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்றால், நாங்கள் இதுக்கான சுருக்க வழிமுறையை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எப்படி சுருக்கமே செய்கிறதுண்டு அப்படின்னு பார்ப்போம். அப்போ பார்ப்போம், இதில் காலை வேளை சூரியனுக்கு காலை வேளையில சூரியன் நிற்கும் போது நாங்கள் இந்த திசையிலக்கான ஒரு இலகுவான வழிமுறையை கையாளலாம். என்ன வழிமுறை என்றால், இங்கே இடது பக்கம், இது ஈனாண்ட இடது பக்கம், பின்பக்கம், வலது பக்கம், முன்பக்கம். இதுக்கு இதுவும் ஒரு செட். அப்போ பாருங்க, இடது பக்கம், பின்பக்கம், வலது பக்கம், முன்பக்கம், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்னு சுருக்கமே போடலாம். அப்படி என்றால் இதுக்கு இதை நான் இன்னும் சுருக்கமே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்டா. இப்படி செய்யறேன். இதில் பார்ப்போம், நாங்கள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இதுதான் திசையின் ஓர்டர். அப்போ திசையின் ஒழுங்குமுறை ஒன்று இருக்கு. அப்போ வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இதை நாங்கள் சும்மா நாங்கள் ஜோக்கே சொல்லி ஞாபகத்தை வச்சுருக்கணும்டா, வந்த கிழக்கு தென்னைக்கு மேலே, இல்லை வந்த கிழவன் தென்னைக்கு மேலேன்னு ஜோக்கே சொல்லி அதை ஞாபகத்தில் ரெண்டு ஜோக்கே சொல்கிறோம்னா அதை ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டிய ஒரு சுருக்கமே இப்படி ஒரு விகடமே சொன்னால் அது ஞாபகத்தில் நிற்கும். அதனால் திசையோட வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்போ வந்த கிழக்கு தென்னைக்கு மேலேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லலாம். சொல்லி போட்டு பேருந்து இதுக்கு அடுத்தது இன்று பின்னரம், இன்று பின்னேரம் பெற முடியாது. இப்படியும் ஒரு ஜோக்கை சொல்லலாம், முடியாது. அப்படி என்ன இன்று பின்னேரம் பெற முடியாது. பாருங்க,
இல்ல அப்ப இப்படியே ஜோக்கே சொல்லிட்டு என்ன வர போகுதுன்னா இடது பக்கம் பின்பக்கம் வலது பக்கம் முன்பக்கம். அப்ப மேற்குக்கு முன்பக்கம், தெற்குக்கு வலது பக்கம், கிழக்குக்கு பின்பக்கம், வடக்குக்கு இடது பக்கம். அப்ப பின்பக்கம் இடது பக்கம். அப்ப நாங்கள் சுருக்கமே போடுறோம். அப்ப வடக்கு கிழக்கு இதை நாங்கள் சுருக்கம் எழுத மாட்டோம். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. அப்ப நாங்கள் அதுக்கு டேஷன் படப்பட்டு எழுதுறது இது இந்நேரம் வேலை முடியாது. எனக்கு கழிக்கு போகும். சரியா? அப்ப இது காலைக்கு தான் கொடுத்தேன். காலைக்கு மட்டும் காலை என்ற கேள்விக்கு மட்டும் இது காலை என்ற. மாலை என்றா என்ன அப்படி என்று யோசிப்போம். மாலை என்றா இதுக்கு எதிர்படத்தில். இப்போ நாங்கள் வடக்குக்கு நாங்கள் இடது பக்கம் போட்ட மாட்டா இங்கே மாற்றி போடுறோம். வடக்குக்கு வலது பக்கம் பண்ணி மாற்றுவோம். மாற்றான் வேறு ஒன்றும் இங்கே இது. அப்போ இங்கேயும் பார்ப்போம். இப்போ இதன்படி இங்கே போட்டாச்சு. இன்றைக்கு நிறம் பெற முடியாது வடக்கு கிழக்கு தெற்குமே இருக்கு. இன்றைக்கு நிறம் பெற முடியாது வடக்கு கிழக்கு தெற்குமே. இவ்வளோ விஷயம். அப்போ இதை வச்சோடனே முழுக்கடியும் செய்ய போகிறோம். நீங்கள் முழுக்கடியும் செய்கிறோம். இதான் ஒன்றுக்கு ஆகும். அப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இன்றைக்கு நேரம் பெற முடியாது. ரைட்? அப்போ காலை வழி பாடசாலை நோக்கி. அப்போ இங்கே காலை சொன்னாச்சு. காலை வழி பாடசாலை நோக்கி சொன்னதுக்கு மட்டும் வலது பக்கம் நிழல். நிழல் வலது கை பக்கத்தில் விழுகுது. அப்போ வலது கை பக்கம் இங்கே இருக்கு. வலது கை பக்கம் அவன் செல்ற திசை என்ன திசை? தெற்கு. வலதுக்கு தெற்கு விட தெற்கு சடக்குன்னு விடுது. அப்போ இங்கே ஒரு விஷயம் இல்லை. நான் போட்டது உங்களுக்கு வாங்கினானே. அப்போ இங்கே ஒரு விஷயம் இங்கே செயற்படலை. இங்கே வலது இங்கே வலதுன்னு வருது. இங்கே விட தெற்கு அங்கு காரணம் வடகிழக்கு தெற்கு மேற்கு இந்த பின்னேரம் வரும். இடது பக்கம் பின்பக்கம் அதே போல வலது பக்கம் முன்பக்கம். சரியா? அப்போ இப்படி இலகுவாக காணலாம். அப்போ நாங்கள் அடுத்த கேள்வி இதே போல செய்து பார்ப்போம். அடுத்த பாருங்க காலை வேளையில் அடுத்ததும் அதே போல பார்ப்போம். இப்படி இலகு அப்படியே அதே போல செய்யலாம். இலகு காலை வேளையில் காலை சொன்னாச்சு. அதே போல தெற்கு ஞாபகத்தில் காலை தெற்கு சொன்னவர் கண்ணனுக்கு அவருக்கு நிழல் போயிட்டு. அப்போ நாங்கள் அதுக்கும் அதே போல போகிறது. என்ன போகிறது? ஏற்கனவே சொன்னது போல வடக்கு கிழக்கு தெற்கு வண்ட கிழக்கு தென்னைக்கு மேலே வடக்கு கிழக்கு தெற்கு டேஷ் 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 டேஷ். அதே போல் அடுத்தது இன்று பின்னேரம் பெற முடியாது. இன்று பின்னேரம் பெற முடியாது. ரைட்? இடது பக்கம் பின்பக்கம் வலது பக்கம் முன்பக்கம். ரைட்? கேள்விக்கு போகும். தெற்கு தெற்கு தெற்கு. அப்போ தெற்கு இங்கே இருக்குது. இப்போ நான் உடனடியே போடலாம். தெற்கு தெற்கு இந்த தெற்கு ஆவே வலது பக்கம். தெற்குக்கு என்ன பக்கம்? வலது. இப்போ விட வலது பக்கம். சரியா? தெற்கு தெற்கு திசை என்ன வலது. சரியா? எப்படி இலகு இருக்குன்னு பார்த்தீங்களா? படியாவதானங்கள் இந்த இது ஞாபகத்தில் இருக்கு. வடகிழக்கு தெற்கு மேற்கு இடது பக்கம் பின்பக்கம் வலது பக்கம் முன்பக்கம். சரி, இதை ஞாபகத்தில் வச்சுருந்தா சரி. மேலே ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலே உள்ள குறியீடுகளை மேலே உள்ள தகவலை குறிக்கணும். அப்படி அடையாளப்படுத்தினீங்கன்னா இப்படி அடையாளப்படுத்தினீங்கன்னா தான் இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்போ இந்த முறையில் இதுகளை இலகுவாக செஞ்சு கொள்ளலாம். அடுத்த பாருங்க. அடுத்த அதே போல கேள்விகள் தான். அதை பார்ப்போம். என்னென்று காலை வேளையில் கனிமொழி அவளது வீட்டுக்கு இங்கே அடையாளப்படுத்தலாம். காலை வேளையில் கனிமொழி அவளது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். அப்போது அவளின் நிழல் அவளுக்கு முன்னால் விழுந்தது. அப்போ இங்கே முன்னால் என்ற சொல் வந்திருக்கு. இனி அவள் செல்லும் திசை. அப்போ காலை முன்னால். இப்போ காலை தான் தொடர்ந்தது. இப்போ பார்ப்போம். அப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போகம் எப்படி போகமே வருதுன்னு பாருங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா இன்று இந்நேரம் வேற முடியும். அப்போ வடகிழக்கு தெற்கு மேற்கு ரெண்டு நேரம் வருது. ஆக இங்கே பார்ப்போம். இங்கே முன்னால் மூணாண்டா இங்கே முன்னால். அப்போ இப்படியே நான் உடனே போட்டேன். அங்கே முன்னால் தான் மேற்கு. முன்னால் ரைட். ஓகே. ரைட். அடுத்ததாக போவோம். எடுத்து விடாங்கன்னா இவங்களை விடாங்கன்னா தான் இது. இப்போ பாருங்க. முன்னால் என்று சொல்லி எடுக்கிறோம். இங்கே முன்னால் இங்கே மேற்கு. முன்னாலுக்கு இங்கே மேற்கு இங்கே முன்னால். சரியான மேலே இருக்கிறது இதை மாதிரி செய்யலாம். அடுத்த பார்ப்போம். மாலை நேரத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமான நடக்கு. இதை பார்ப்போம். அப்படி இது கொஞ்சம் வித்தியாசமான நடக்கு. என்னென்னா இது மாலை வந்துச்சு. மாலை என்றால் நான் ஏற்கனவே சொன்னால் இதுக்கு காலைக்கு எதிர்படத்தில் போட்டேன். சரி மாலை.
அப்போ இங்கே மாலைன்றதை மார்க் பண்ணணும். மாலை அதே போல் வடக்கு, மாலை வடக்கு ரெண்டு ஞாபகத்தில் மாலை வடக்கு. அப்போ இங்கே கேள்வி பக்கத்தில் போடுங்க. அப்போ நாங்கள் அதே போல் பணின போட நாங்கள் அதே போலே போடுறோம். சரியானே? வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு டேஷ் டேஷ் டேஷ். இன்று பின்னேரம் வர முடியாது. ரைட், இன்று பின்னேரம் வர முடியாது. ரைட், இப்போ பார்ப்போம். மாலை நேரம் வடக்கு போட்டுருக்கோம். வடக்கு இதானே வடக்கு, இங்கே இருக்கு. இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன செய்ய போகிறோம். இங்கே இருக்குது வடக்கு, இடது பக்கம் இருக்கு. அப்போ இது மாலை என்றபடியே நாங்கள் மாலை என்றால் நாங்கள் மாற்ற வேணும். இங்கே இதுக்கு எதிரான பக்கம், இடதுக்கு எதிரான பக்கம் வலது, விடை வலது, விடை வலது. மாலை என்ற சொல்ல நீங்கள் கவனிச்சிங்க. காலைக்கு தான் நான் சொன்ன முறை. அப்போ மாலை என்றால் அதுக்கு எதிரான பின்பக்கம் என்றால் முன்பக்கம், அந்த மாதிரி எடுத்தால் சரி. அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல ஞாபகத்தில் இருக்குதானே. இதில் இன்று பின்னேரம் வர முடியாது, வடகிழக்கு தெற்கு மேற்கு, இதை ஞாபகத்தில் வச்சிருந்தா இந்த வகையான நிழல் கணக்குகள் சேர்ந்த முழு கணக்குகளுக்கு நாங்கள் உடனடியாக அப்படியே செய்து கொள்ளக்கூடிய மிகவும் இலகுவானது. இந்த வழிமுறையை பின்பற்றலாம். சரியான முறையில் பின்பற்றினீங்கன்னா இதில் ஒரு ஒற்றுப்பிள்ளையுமே வராது. மிகவும் குறுகிய வழிமுறை. காணிகள் இப்போ இதுவரை நாங்கள் பார்த்த விடயங்கள் அனைத்துமே மிகவும் குறுகிய வழிமுறைகள். நீங்கள் நான் இதுவரை அஞ்சு பகுதி உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன்னா 5 பகுதியும் பார்த்தீங்கன்னா அவதானிச்சிங்கன்னா மிகவும் ஒரு குறுகிய வழிமுறை, இலகுவான வழிமுறை. அதே நேரம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். நான் நேரத்தை மிச்சப்படுத்தினோம்னா அங்கே கேள்விகள் நிறைய செய்யக்கூடிய முழு கேள்விகளையும் செய்து அங்கே 90க்கு மேற்பட்ட புள்ளிகளை வினாத்தாள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இந்த பகுதியினூடாக நீங்கள் தொடர்ந்து வினாத்தாள் ஒன்றை சிறப்பாக செய்து கூடிய புள்ளிகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் எங்களுடைய வடக்கு மாகாணம் இந்த செயற்திட்டத்தை மிகவும் சிறப்பான முறையிலே செய்து வருகின்றது. முதலில் என்னையும் அதனிலே இணைத்துக் கொண்டமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு எங்கள் மூலமாக இந்த வட மாகாணத்தின் இந்த செயல்திட்டத்தின் மூலம் மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் பயன்பெற்று மிகவும் எதிர்வருகின்ற புலமை பரிசில் பரீட்சையிலே மிக கூடுதலான புள்ளிகளை பெற்று சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். விடைபெறும் உங்கள் ஆசிரியர் யாழ் தந்தை செல்வா தொடக்க நிலைப் பள்ளியின் ஆரம்ப பிரிவு ஆசிரியர் எஸ் மயூரன். நன்றி, வணக்கம்.